நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி, எல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவரை பற்றி இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது என்னவென்றால், அவர் ஒரு நல்ல ரசிகர். ஆண்டவர் நல்ல ஒரு கலைஞர் மாத்திரமல்ல, நல்ல ஒரு ரசிகர். கலைஞர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், ஒரு நல்ல கலைஞன் ஒரு நல்ல ரசிகனாக இருந்தால்தான் ஒரு நல்ல கலைஞனாக வர முடியும் என்று. ஒரு நல்ல கவிஞன் மற்றவர்களுடைய கவிதைகளை பார்த்து ரசித்து அவன் கவிஞனாக மாறுகிறான். ஒரு இசை பிரியனும் இசை ரசிகனாக இருந்து விட்டுதான் பிற்பாடு இசை கலைஞனாக உருவெடுக்கிறான். ஆண்டவர் வேறு யாருடைய கலையையும் பார்ப்பதற்கு வேறு யாரும் இல்லை. ஆண்டவர் ரசிக்கத்தக்க ஒரு நபர் யாருமே இல்லை. ஆகவே ஆண்டவர் தன்னுடைய செயல்களையே ரசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு போனால் அங்கே அவர் நமது சிருஷ்டிப்பை ஏறெடுக்கும் பொழுது அவசரம் இல்லாமல், ஆத்திரம் இல்லாமல் அவர் ஒவ்வொன்றாக செய்து செய்து ஆற அமர ரசித்து ரசித்து ருசித்து சிருஷ்டிக்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லவர். அநேகர் என்னிடத்தில் கேட்பார்கள், ஏன் அவர் 6 நாளில் படைத்தார் என்று. ஆண்டவர் 60 நாளிலும் படைத்திருக்கலாம், 6000 வருஷங்களிலும் படைத்திருக்கலாம், 6 நொடிகளிலும் படைத்திருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தையிலே, ஒரு செகண்டில் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்க வல்லவர். ஆனால் அவசரம் இல்லாத ஆண்டவர். அவர் நித்திய காலமாய் இருப்பவர். அவர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அவரை எதிலும் எதற்கும் அடக்கி போட முடியாது. ஆகவே அவர் அவசரம் இல்லாமல் அழகாக ஒன்றையும் அவர் சிருஷ்டிக்கிறார். 1வது நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சத்தை ரசித்து அவர் சொல்கிறார், அது நல்லது என்று கண்டார். தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் 4வது வசனத்தில். அப்புறம் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயங்களாக ரசித்து விட்டு வருகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு மரங்களை பற்றி பேச போகிறதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகவே அதை பற்றி தான் பேச போகிறேன். ஆகவே 12வது வசனத்துக்கு போவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பார்த்தீர்களா, ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மரங்கள், இந்த செடிகள், கொடிகள் எல்லாம் முளைத்ததை பார்த்து அது நல்லது என்று கண்டார். ஆண்டவர் ரசித்தார். அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பை அனுபவித்தார். மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை கொடுக்கும் பொழுது மனுஷனை எந்த இடத்துல வைத்தார்? ஒரு அழகான தோட்டத்தில். ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கலாம். இப்போ மனுஷர்களுக்கு நமக்கு ஒரு பெரிய கற்பனா உலகம் என்று ஒன்று இருக்கிறது. பரலோகம் இப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனா உலகம் எல்லாருடைய கற்பனையிலும் இருக்கிறது. அதுல பரலோகத்திலே எல்லாரும் என்ன கற்பனை பண்ணுவார்கள் தெரியுமா? யாரை கேட்டாலும் தங்க வாசல், இந்த பளிங்கு மாதிரி ரோட், அப்புறம் வீடுகள் எல்லாம் பளீர் என்று மின்னுகின்ற மாணிக்க வீடுகள், இப்படிதான் சொல்லுவார்கள். ஒழிய யாருமே மரம் இருக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் மரங்களை இந்த பூமியிலே பார்த்து பார்த்து ஒவ்வொருவருக்கும் அழுத்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் உலகத்திலே மரத்தை வைத்தது மாத்திரமல்ல, பரலோகத்திலும் ஜீவ விருட்சம், விருட்சம் என்றால் மரம், வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மரங்களின் மேல் பெரிய ஆசை உள்ளவர். காரணம், அவர் மரங்களை படைத்தபடினார். சரி, அவருடைய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர் மரங்களை வைத்து என்ன சொல்லுகிறார் என்று முதலாவது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன். அவற்றின் சில விவரங்களை விளக்க போகிறேன். பிற்பாடு ஒரு சில மரங்களை மாத்திரம், வேதத்திலே நிறைய மரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சில மரங்களை மாத்திரம் உங்களுக்கு தெளிவாக வேதத்தின்படி விளக்கப்படுத்த போகிறேன். இவற்றின் மூலமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேச போகிறார். அதுதான் மரங்களை பற்றி. இது பாட்டனி கிளாஸ் அல்ல, இது தாவரவியல் வகுப்பு அல்ல. சரியா? இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் தாவரவியலும் சில நேரம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். சரியா? சரி, 2 வசனங்களை ஒரே நேரத்தில் புரட்டிக் கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு 2 பேர் வேண்டும் வாசிப்பதற்கு. யார் 2 பேர்? ஒன்னு சிஸ்டர் கலா. அப்படியா? உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான சங்கீதம் 1:3 திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு ஆள் எனக்கு வேணும். யாரு?
ரைட், ஓகே பிரதர் ஆண்டன், நீங்க எரேமியா 17:8 சரியா? இப்போ சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அடுத்தது எரேமியா 17:8 வாசிக்க போகிறோம். அடிக்கடி இந்த வசனங்களை திரும்ப திரும்ப நான் வாசிக்க சொல்வேன். இந்த 2 சரி, முதலாவது சங்கீதம் 1:3 நம்ம சிஸ்டர் வாசிப்பாங்க. வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சரி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் இவன்? யார் இவன்? சங்கீதக்காரன் அல்ல. முதல் 2 வசனங்களிலும் அவன் யார் என்று இருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்காதவன், பாவிகளின் வழிகளிலே நில்லாதவன், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராதவன். சரியா? அவன் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம். இப்ப பாருங்க, அவன் என்ன செய்ய மாட்டான் என்று 1வது வசனம் சொல்லுகிறது. சரியா? துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்க மாட்டான், பாவிகளின் வழியிலே நிற்க மாட்டான், பரியாசக்காரன் உட்கார மாட்டான், இதெல்லாம் செய்ய மாட்டான். அடுத்த வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது அவன் எதையெல்லாம் செய்வான் என்று. கர்த்தரின் வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன், அவனுக்கு ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாக்கியவான். பாக்கியவான் என்றால் அந்த வசனத்தை தமிழிலே ஏன் பாக்கியவான் என்று போட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. அதிர்ஷ்டசாலி என்பதுதான் பாக்கியவான் என்பதனுடைய அர்த்தம். ஆனால் எபிரேய மொழியிலே ஆஷேக் என்ற பதம் வருகிறபடியினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். சரியா? இவன் யாரா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் என்ற அந்த பதத்துக்கு எபிரேய மொழியிலே ஆஷேக் என்றும் கிரேக்க மொழியிலே மக்காரியோஸ் என்றும் சொல்லுகிறார்கள். அதற்குள்ளே அடங்கி இருக்கின்ற அந்த மூலப்பொருள் என்ன தெரியுமா? சந்தோஷம். ஆசீர்வாதம் என்றால் அது என்னவா? சந்தோஷம். ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருள்களும் பண்டங்களும் அல்ல. ஒரு பொருளும் இல்லாதவன் சந்தோஷமாய் இருந்தாலும் அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான். எல்லாம் இறந்தும் சந்தோஷமாய் இல்லாதவன் ஆசீர்வாதமாய் இல்லை. அது வெளியரங்கமாய் பார்த்து அவன் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடாது. ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்வின் சந்தோஷத்திலே இருக்கிறது. ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் சந்தோஷம் உள்ளவன். அவனுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கும், நண்பர்கள் இருக்க மாட்டார்கள், ஜனங்களுக்கு அவனை பிடிக்காது, ஆனால் அவன் சந்தோஷமாயிருப்பான். அவன் ஒரு மரத்தை போன்றவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அவன் எப்படிப்பட்ட ஒரு மரமாம்? வாசிக்க சிஸ்டர் திருப்பி அந்த 3வது வசனத்தை. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பான். நீர்க்கால்கள், தண்ணீர் அண்டையிலேயும் மரம் வளரும், தூரவும் வளரும். ஆனால் தண்ணீர் அண்டையிலே வளர்கின்ற மரங்கள் செழிப்பாக இருக்கும். வேதத்திலே தண்ணீர் பல அர்த்தங்களை காட்டுகின்றது. ஆனால் இந்த இடத்திலே தண்ணீர் என்று ஆண்டவர் காட்டுகின்ற அந்த அடையாளம் என்னவென்றால் அபிஷேகமும் ஆவியானவரும். புரியுதா? அபிஷேகமும் ஆவியானவரும். இப்போ வேறு இடங்களிலே வசனத்துக்கு தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அடையாளமாக. இங்கே இது ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய மனுஷன், ஆசீர்வாதம் உள்ளவன், சந்தோஷம் உள்ளவன் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அந்த அபிஷேகம் அவனுக்குள் இருக்க வேண்டும். அவன் அபிஷேகத்துக்கு அருகாமையில எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீர்க்கால்களின் ஓரமாய் இருக்கின்றது என்றால் என்ன அர்த்தம்? நினைத்த நேரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே கிறிஸ்தவர்கள் அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது எந்த நேரம் வேண்டுமானாலும் அபிஷேகத்தில் நிறைய, எந்த நேரம் வேண்டுமானாலும் அந்நிய பாஷை பேச, எந்த நேரம் வேண்டுமானாலும் ஆவிக்குரிய நபராக இருக்க ஒரு கிறிஸ்தவனால் முடிய வேண்டும். புரிகிறதா? ஆகவே இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிடைத்த ஒரு பாக்கியம் அல்ல, பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிடைத்த பாக்கியம். புரியுதா? என்றால் பெந்தெகோஸ்தேக்காரன் தான் அவன் நல்லவனோ கெட்டவனோ குழப்பவாளியோ இல்லையோ, அவனுக்கு வசனம் தெரிகிறதோ இல்லையோ, பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவன் தான் பரிசுத்த ஆவியானவரை அந்த புதிய ஏற்பாட்டு சபையினர் எப்படி நம்பினார்களோ அப்படி நம்புகிறவன். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களை விட
பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் அல்லாத இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்களுக்கு வசனம் தெரியும். அவர்களுக்கு நல்ல நல்ல பெரிய சபைகள் இருக்கின்றன. அவர்களும் தங்களுக்கு ஏற்ற விதத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கிறதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்காது. கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்த அந்நிய பாஷை எல்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்தோடு முடிந்து விட்டது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரங்கள் அதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே முடிந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களை கண்டிருக்கிறீர்கள் தானே? பாவம், அவர்களும் மரங்கள் தான். ஆனால் நீர்க்கால்களின் ஓரமா இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்கள். நீர்க்கால்களின் ஓரமா இல்லாத மரத்துக்கு எந்த நேரத்திலே வறட்சி வந்து ஆபத்து வருமோ யாருக்கும் தெரியாது. நாம் பெந்தகோஸ்தேக்காரர்கள், அவர்களை போல பெரிய கட்டிட சபைகள் இல்லாதிருக்கலாம், நாடுகளில் அவர்களை போல நமக்கு அங்கீகாரம் இல்லாதிருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியாகிய நதியின் பக்கத்திலே அந்த நீர்க்காலின் ஓரத்தில் இருக்கிறபடினால் எந்த நேரமும் பசுமையாய் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு என்ன நடக்கிறது உலகத்தில் என்றால், அநேக பெந்தகோஸ்தேக்காரர்கள், விசேஷமாக இந்த இலங்கையிலே பெந்தகோஸ்தேக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பணத்துக்காகவும் மற்ற காரணங்களுக்காகவும் பெந்தகோஸ்தே விசுவாசத்தை விட்டு விட்டு போய்விடுகிறார்கள். பல வருஷம் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், அபிஷேகத்தில் இருக்கிறவர்கள், சில காரணங்களால் அவற்றை மறந்து விட்டு அவற்றை எல்லாம் அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் பொய் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். நீர்க்காலை விட்டு தூரமாய் ஒரு மரம் போனால் அந்த மரத்தின் உயிருக்கே ஆபத்து. ஆகவே பெந்தகோஸ்தே விசுவாசத்தை விட்டு தூர ஒரு பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் போனால் அவனுடைய சந்தோஷத்துக்கு, அவனுடைய பாக்கியத்துக்கு, அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு கேடு. புரிகிறதா? இப்போ அடுத்தது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து. தன் காலத்தில் தன் கனி என்றால் அவசரப்பட்டு கனி கொடுக்கவும் கூடாது, காலம் பிந்தி கனி கொடுக்கவும் கூடாது. சரியா? அவசரப்பட்டு கனி கொடுத்தால் அதற்கு நாம் சொல்வது பிஞ்சிலே பழுத்து. இந்த பெந்தகோஸ்தேக்காரர்களுக்கு சார்பாக கொஞ்சத்துக்கு முதல் பேசினேன். இப்போ கொஞ்சம் பாதகமாக பேச வேண்டாமா? நானும் பெந்தகோஸ்தேக்காரன் தான். ஆனா இந்த பெந்தகோஸ்தேக்காரனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஒரு பாதிப்பும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவசர குடுக்கைகள். சரியா? கர்த்தர் எதையாவது சொல்லிவிட்டால் உடனே அது நடக்க வேண்டும். ஒரு சின்ன பையனை பார்த்து கர்த்தர் சொல்லிவிட்டால், உனக்கு நான் தேவ ஊழியர்களாகிய பிள்ளைகளை தருவேன் என்று, அவன் உடனே நான் கல்யாணம் செய்ய வேண்டும், உடனே பிள்ளைகள் பெற வேண்டும் என்றால் அது சரியா? ஆண்டவர் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனால் முதலாவது நீ வளரடா, வளரு. ஒரு கல்யாண வயதுக்கு வா, அப்புறம் ஒரு மனைவியை தெரிவு செய், அப்புறம் குடும்பத்தை தொடங்கு. அப்பொழுது அந்த 20 வருஷங்களுக்கு முன்பு கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நடைபெற வைப்பார். ஆனால் இன்றைக்கு சில பேர், ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை ஊழியக்காரனாக்குவேன், நான் உன்னை ஊழியக்காரியாக்குவேன். உடனே அடுத்த நாள் அவர்கள் எழும்பும் பொழுது ஊழியக்காரனாக எழும்ப வேண்டும். வந்த ஊழியக்காரனிடம் சொல்வார்கள், கர்த்தர் என்னோடு பேசிவிட்டார். என்ன பேசிவிட்டார்? ஊழியம் செய்யலாம். என்ன ஊழியம்? ஏதோ ஒரு ஊழியம். தீர்க்கதரிசன ஊழியமோ, சுகமாக்கும் ஊழியமோ, சுவிசேஷ ஊழியமோ, பிரசங்க ஊழியமோ, மிஷனரி ஊழியமோ. சரி பாஸ்டர், நான் வருகிற சனிக்கிழமை போக போகிறேன். எங்க? ஊழியத்துக்கு. ஓ, கர்த்தர் பேசிவிட்டார். அப்ப இவர் சொன்னா, எப்போ போக சொன்னார்? கர்த்தர் பேசிவிட்டால், அவர் பேசினால் உடனே செய்வது தானே சரி. கர்த்தர் நாளைக்கு நாள் அன்றைக்கு வரப்போகிறார். கடைசி காலத்திலே வாடுகிறோம், 11ஆம் மணி நேரத்திலே வாடுகிறோம். சரியா? ஜோசப் ராட்சிங்கர் வேறு யாரு? அந்த அவருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? பாப்பாண்டவருக்கு என்ன பேர்? அவர் ரெவரண்ட் ஜோசப் ராட்சிங்கர் தான் எனக்கு தெரியும். பெனடிக்ட் the 16th அவர் வேற ரிசைன் பண்றார். அதுதான் சொல்ல போறேன். அவர் வேற 28ஆம் தேதியோட ரிசைன் பண்றாரு. நான் உடனே அவர் ரிசைன் பண்ற நேரமா பார்த்து
ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு என்ன மிஷனரியா போ சொல்லி அப்புறம் பாஸ்டர் சொல்லுவார், அவசரப்படாதீங்க பிரதர், முதலில் நீங்கள் அதற்காக தயாராக வேண்டும், அதற்காக நீங்கள் வளர வேண்டும்னா பாஸ்டரை பார்த்தா பிசாச பாக்குற மாதிரி இருக்கும். ஏன் கர்த்தர் பேசினார், கர்த்தர் திறந்த கதவை இவன் மூட பார்க்கிறான். இவர் கூட கிடையாது, இப்ப பேச வரதுக்கு முதல்தான் இவர், இப்ப மனசுல இவர் என்ன ஆகிடுச்சு. சரியா? உடனே வசனம் என்ற ஞாபகத்துக்கு வரும், இதோ 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 உனக்கு முன் உனக்கு முன் எக்கோட வரும், திறந்த வாசலை வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் 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 பாஸ்டர் உட்பட ஒருவனும் கூட்ட மாட்டான். நம்ம பெந்தகோஸ்தேயர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அதாவது ஒரு அடி வளர்ந்திருக்கிற மாமரத்தை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாரா, இந்த மாமரத்தின் கனி எவ்வளவு ருசியா இருக்க போகுது, உடனே அது கனி தரதுக்கு பாக்குதான். முதல்ல வளரடி, பெருசா வளர், உரிய காலத்துல கனி கொடு, தன் காலத்தில் தன் கனியை தந்து. பெந்தகோஸ்தேக்காரன் அவசரமா இருக்கிறபடினாலே நாசமாய் போகிறோம். அதுக்காக ஓவராக பொறுமையாயும் இருக்கக்கூடாது. உரிய நேரத்திலே சரியா எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். இலை உதிராதிருக்கிற மரம் போல இருப்பான். இப்போ இலை என்றால் என்ன? எசேக்கியேல் 47:12 வேற யாராவது வாசிங்க. இப்ப பிரதர் ஆண்டன் யோசிக்கிறாரு, இந்த எனக்கு எரேமியாவை திருப்ப சொல்லிட்டு அதை வாசிக்கவே இல்லை. என்னங்க பிரதர் வர்றேன் நான் அதுக்கு முதல்ல வேற யாராவது எசேக்கியேல் 47:12 வாசிங்க. வாசிங்க எசேக்கியேல் 47:12. அந்த இலை எதை குறிக்கும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தலுக்கும் ஆனவைகள். என்னத்துக்கும் அவிழ்த்தத்துக்கும் ஆனவைகள். அவிழ்த்தும் என்றால் என்ன? சுகம். வெரி குட். ஔஷதம். சரியா? இலை என்றால் என்ன? ஔஷதம், மருந்து, அவிழ்த்தம். புரிகிறதா? அப்போ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷன், ஆவிகளை நிறைந்திருக்கிற மனுஷன், அவன் ஔஷதமாக இருக்கிறானாம், மருந்தாக இருக்கிறானாம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்திலே பழகுகிறவர்களுக்கு சுகம் வருமா? இப்படிப்பட்டவர்களோடு பேசும் பொழுது ஆரோக்கியம் கிடைக்குமா? இப்படிப்பட்டவர்களோடு பழகும் போது அவர்கள் நம்மை பார்த்து சிரித்தால், அவர்கள் நம்மை வாழ்த்தினால், அவர்கள் நமக்காக ஜெபித்தால் நம்முடைய வியாதி மாறுமா? நமக்கு சுகம் வருமா? நோய் கிருமிகள் சாகுமாம். புரிகிறதா? அப்போ சங்கீதம் 1:3 கர்த்தர் எப்படி ஒரு தேவ மனுஷனை எதிர்பார்க்கிறார்? நீ பரிசுத்த ஆவியானவருக்குள் இரு. ஏன் இது? இந்த 3 ஆசீர்வாதங்களுக்காக. முதலாவது என்ன? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட, எந்த நேரம் வேண்டுமானாலும் நீ ஆவியானவரோடு தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது உரிய காலத்திலே கனி தந்து. இந்த கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? கனியை. அதாவது ஒரு இது ஒற்றை சொல், ஒற்றுமை, ஒருமை, பன்மை அல்ல, ஒரு கனி. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான மரங்களா இருக்கிறோம். நமக்கென கர்த்தர் ஒரு கனியை வைத்திருக்கிறார். புரிகிறதா? ஒரு மரத்தை எடுத்தால் அந்த மரத்தில இருந்து கனியும் உண்டு, பிரயோஜனமும் உண்டு. சரியா? ஒரு பலாமரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பலாமரத்துக்கு பலா என்று சொல்லுகிறோம், அந்த பலா பழத்தின் அடிப்படையில். ஆனால் அந்த பலாமரத்திலிருந்து விறகு எடுக்கிறோம், அதற்காக அதை விறகு மரம் என்று சொல்வதில்லை. அந்த பலா இலைகளை ஆடுகளுக்கு உணவாக கொடுக்கிறோம். சரியா? அதற்காக ஆட்டுணவு மரம் என்று சொல்வதில்லை. பலாவினுடைய வேரை ஔஷதங்களுக்கு பயன்படுத்துகிறோம், அதற்காக ஔஷத மரம் என்று சொல்வதில்லை. பலா என்கின்ற மரம் நல்ல நல்ல திடமான மரம் என்றபடினால் அந்த மரத்தில் இருந்து பலகை செய்து கதவு, ஜன்னல், மேஜை, நாற்காலி என்று அநேக தளபாடங்களை
தடை செய்கிறார்கள். அதற்காக அதை பார்த்து தழவாட மரம் என்று சொல்வதில்லை. பலா மரம் என்று சொல்வதற்கு காரணம் பலா பழம். ஆகவே அந்த பலா மரத்தில இருந்து கிடைக்கின்ற விறகு, இலை, ஔஷதம், அந்த பலகை, இவையெல்லாம் பிரயோஜனங்களை ஒழிய கனி அல்ல. பலாமரத்தை நடுவது பலா பழம் சாப்பிடத்தான், மாமரத்தை நடுவது மாம்பழம் சாப்பிடத்தான், தென்னை மரத்தை நடுவது தேங்காய் எடுப்பதற்கு தான். சரியா? ஆகவே கர்த்தர் மரமாக நம்மை நட்டிருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு கனியை எதிர்ப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனி கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு, நான் என்னை பற்றி சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு என் மூலம் எத்தனையோ பிரயோஜனங்கள் அவருக்கு இருக்கின்றன. சில நாடுகளிலே, சில இடங்களிலே நான் வாகனத்தை செலுத்துகிறேன். அது ஒரு பிரயோஜனம் அல்லவா? இல்லையா? என்னுடைய டிரைவிங் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறீங்க. ஏன்னா ஸ்ரீலங்கால நான் டிரைவ் பண்ற விதத்தை பார்த்தா அது பிரயோஜனமோ அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற நாடுகள்ல டீசெண்டா ஓட்டுவேன். சரியா? அப்போ நான் வாகனத்தை செலுத்துகிறேன். அதோடு நான் சமைத்தும் கொடுக்க முடியும். கொஞ்சம் சில நேரம் சமைச்சு கொடுத்துருவேன். அதுலயும் ஒரு பிரயோஜனம் உண்டு. நான் சில பாட்டு பாடுவேன், பார்த்துருக்கீங்க தானே, அது ஒரு பிரயோஜனம். சில நேரம் இசைக்கருவிகளை வாசிப்பேன், அதுவும் ஒரு பிரயோஜனம். நான் என் மூலம் எத்தனை பிரயோஜனங்கள் இருக்கின்றன. நான் ஒண்ணுக்கு உதவாதவே இல்லை. சரியா? ஆனால் கர்த்தர் என்னை எப்படிப்பட்ட ஒரு மரமாக நாட்டிருக்கிறார் என்றால், வேதத்தின் ஆழங்களை எடுத்து கற்றுக் கொடுக்கின்ற கனி. நான் ஒரு வேத ஆசிரியர். புரியுதா? அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பு ஒரு எஸ்ராவை போல கர்த்தருடைய வார்த்தையை, அப்போ என்னிடத்துல இருந்து வருகின்ற கனி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. சில நேரங்களிலே நான் தீர்க்க தரிசனம் சொன்னதும் உண்டு. சின்ன காலத்துல உண்மையாவே நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே உண்மையான தீர்க்க தரிசனமும் சொன்னேன், பொய் தீர்க்க தரிசனமும் சொன்னேன். நான் பொய் தீர்க்க தரிசனம் சொன்னேன் என்று உண்மையாக சொல்லுகிறேன். சரி, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே திடீரென கர்த்தர் என்னோடு பேசி நான் தீர்க்க தரிசனம் எல்லாம் உரைத்தேன். அவை எல்லாம் நடந்தன. உடனே எல்லாரும் என்னை தீர்க்கதரிசியாக பாராட்டினார்கள். எப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டானோ அதுபோல நான் போன அந்த சபையிலும் அவர்கள் எல்லாரும் மத்தியிலும் எனக்கு சின்ன காலத்திலே பாபு என்று சொல்வார்கள். இப்பவும் தான் அந்த பாபு ஒரு தீர்க்கதரிசி என்றார்கள். உடனே வீட்டிலே ஜெபம் நடக்குமே, அம்மாவும் நானும் அண்ணனும், நான் என்ன செய்வேன், எனக்கு சைக்கிள் வேண்டும், அம்மா வாங்கி தரமாட்டா. ஏனென்றால் பணக்காரர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு நொடித்து போனோம். இப்போ அம்மாவிடம் சைக்கிள் வாங்க பணம் இல்லை, எனக்கு வேண்டும். ஆனால் என்னுடைய அந்த வயதுக்கு எனக்கு புரியாது, வீட்டு பொருளாதார கஷ்டம். ஒழுங்காக சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. வீட்டிலே குடும்ப தெய்வம் முடிந்தவுடன் சபையிலே நடந்தது போல நான் அந்நிய பாஷையிலே சத்தமாக பேசி, ஓ என் மகளே, யாரு மக? அம்மா. உன்னுடைய இரண்டாவது மகனுக்கு, ஏன்னா மகனுக்கு நான் அண்ணனுக்கு கிடைச்சிடும், அது ஆபத்து இல்லைன்னு ஒருவன் இருக்கிறான். இரண்டாவது மகனுக்கு நீ சைக்கிள் வாங்கி கொடு, அவனை நான் என் ஊழியத்திலே பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி அவங்க குழம்பிட்டாங்க. உண்மையாக நான் தீர்க்கதரிசி என்று தெரியும், ஆகவே அது உண்மையாக கர்த்தருடைய வார்த்தை தான் என்று நம்பி சைக்கிள் வாங்கி கொடுக்க விரும்பினாலும் பணம் இல்லை. ஆகவே அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். காலம் கடக்க கடக்க கர்த்தர் உக்கிரமாக பேச தொடங்கினார். ஒவ்வொரு வீட்டு ஜெபங்கள் முடிக்கும் போதும் கர்த்தர் உக்கிரமாக பேச தொடங்கினார். சரியா? கடைசியில் ஒரு நாள் ஒரு வில்லன் வந்தார். ஒரு பாஸ்டர் தான் வில்லனாக வந்தார். யார் தெரியுமா? மர்சி தெரியும் தானே? மர்சியினுடைய அண்ணன். அவர் அந்த காலத்துல பாஸ்டர், இப்பயும் தான். அவர் ஒரு முறை வீட்டுக்கு வந்த போது என் அம்மா அவரிடத்துல கேட்டு விட்டார், என் மகன் மூலம் கர்த்தர் இப்படி பேசுகிறாரே, என்னிடத்துல பணம் இல்லையே, என்ன செய்வது? அவர் தான் சொன்னார், தீர்க்க தரிசிகள் எல்லாருமே சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல, அவர்கள் மாம்சத்திலும் சொல்லுவார்கள் என்று எனக்கு எதிராக அவர்கள். சரியா? ஆகவே நான் நல்ல தீர்க்க தரிசனமும் சொன்னதுண்டு, கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னதுண்டு. ஆனால் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவதை விட்டு விட்டேன். சரியா? இல்லை என்றால் இப்படி நிற்பேனா? அத்தோடு நான் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவதையும் விட்டு விட்டேன். ஏன் தெரியுமா?
நல்ல தீர்க்க தரிசனம் வரும்போது அதை வார்த்தையிலே பிணைத்து உதாரணமாய் கொடுத்து விட்டு நல்ல பிள்ளை போல போய்விடுவேன். அதனால் சில நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. சரியா? நுவரேலியாவுக்கு போயிருந்தேன். சும்மாதான் என்னை பிரசங்கத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க கான்ஃபரன்ஸுக்கு. போய் பிரசங்கம் பண்ணி உதாரணங்கள் விட்டுட்டேன். உதாரணத்துல நீங்க இவங்களுக்கு இப்படி சொல்றீங்கன்னு வைப்போம், நீங்க அவருக்கு இப்படி செய்றீங்கன்னு வைப்போம். உதாரணத்துல ஆக்கள் எடுத்து பேசிட்டேன். இப்ப நேற்று பிரதர் சீலன் எடுத்து உதாரணத்துல பேசினேனே, அந்த மாதிரி கடுமையா காரசாரமா உதாரணம் எல்லாம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். கண்டிக்கு வந்துட்டேன். சபை இரண்டாய் உடைந்தது. ஏன் தெரியுமா? அவ்வளவும் உண்மையா நடந்திருக்குது. அந்த ஆக்கள் அவ்வளத்தையும் அதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்தினபடினா நான் வார்த்தையிலே உதாரணமாய் விட்டேன். அவர்கள் நினைத்து விட்டார்கள் அந்த பாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்துதான். அங்க பாஸ்டர் சொல்லிட்டார், ஐயோ நான் சொல்லலேன்னு சொல்றதை சொல்லிட்டு போய் வேற சொல்றீங்களா? அவர் எப்படி தெளிவா இந்த ஆள்னு காட்டுவார். வணங்குதா? அப்போ இப்போ தீர்க்கதரிசன வரம் எனக்கு இருக்கிறது தான், ஆனால் அது கனி அல்ல, பிரயோஜனம். புரிகிறதா? சில நேரம் நான் ஜெபித்து சில பேர் சுகமடைவார்கள், அது பிரயோஜனம். கர்த்தர் நடத்துகின்ற சில நேரங்களில் நான் அபிஷேக கூட்டம் நடத்துவது உண்டு, அது என்னால் வரும் பிரயோஜனம். அதுவே என்னால் பல பிரயோஜனங்கள் பல விதங்களில் தேவராஜ்யத்துக்கும் மற்றவர்களுக்கும் வரலாம். ஆனால் நான் பிரயோஜனத்துக்காக ஊழியம் செய்ய கூடாது. கர்த்தர் இடத்துல எதிர்பார்ப்பது பிரயோஜனங்களை அல்ல, கனியை. ஆகவே நான் நோவே வந்ததோ, நான் வெளி தேசங்களுக்கு போவதோ, நான் எந்த சபைக்கு போனாலும் நான் செய்யக்கூடிய ஒரே காரியம் கனி தருதல். அதாவது தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தல். புரிகிறதா? ஆகவே சில பேர் சொல்லுவார்கள், ஐயோ பாஸ்டர் பாடுங்களே. நான் போய் ஐயா கிட்ட கேட்பேன், ஆண்டவரே பாடலாமா? அவர் ஒன்றும் சொல்லாவிட்டால் பாட மாட்டேன். புரியுதா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நான் பாடுவேன்ட்டு. ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியாது நான் பாடுவேன்? நான் டிவில எல்லாம் பாடினேன் இல்லையா? சரி, அப்ப நான் பாடுவேன். எனக்கு சில நேரம் சில பேரை பார்த்தா கவலையா இருக்கும். என்ன தெரியுமா? நாங்க எல்லாம் ப்ரொஃபஷனலா பாடிட்டு வந்தாங்க, சிறந்த பாடகர்கள் அல்ல, ஆனால் பாடகர்கள் என்று பேர் போனவர்கள் நாங்கள். சிலதுகளுக்கு எங்களுக்கு தெரிந்த சுரங்களை தவிர வேறு சுரங்களும் தெரிந்தவர்கள் பாடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எந்த நேரமும் வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. அர்த்தமே இல்லை. கர்த்தர் கொடுத்த கனியை காட்டுவதை விட்டுவிட்டு ஒரு பலா மரம் முழுக்க முழுக்க விறகே கொடுத்து கொண்டிருந்தால் வெட்டி 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 கடைசியில பார்த்தா ஒண்ணும் இருக்காது. ஆட்டுக்கு குலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பலாமரத்தின் வாதுகளை வெட்டி 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 குலை கொடுத்து கொண்டு போனால் பலாமரமே செத்து போய்விடும். ஔஷதத்துக்காக பலா வேற எடுக்க வேண்டும் என்று வேற எடுக்க 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 ஒரு நாள் அந்த பலாமரமே சாய்ந்து விடும். பலாமரத்தில் விறகு எடுக்க வேண்டியதுதான், இலை எடுக்க வேண்டியதுதான், பலகை எடுக்க வேண்டியதுதான், மூலிகை எடுக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த மரத்துக்கு பாதகம் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மரம் கனி கொடுக்க வேண்டிய மரம். இன்றைக்கு சில பேர் என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் நீங்கள் பாடுங்கள் என்று கேட்டவுடன் இவர்கள் பாடி 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 அந்த பிரயோஜனத்தினால் கனி கொடுப்பதை விட்டு விடுகிறார்கள். புரிகிறதா? இப்ப நீங்க என்ன பாட சொன்னா பாடுவேன், ஒன்ஸ் மோனா பாடுவேன், ஒன் மோனா பாடுவேன், இப்படி ஒரு நிறைய பாட்டு பாடணும், டைம் போயிடும். ஆகவே அன்பானவர்களே, நாளைக்கு வாருங்கள், உங்களுக்கு வார்த்தையை தருகிறேன் என்றால் நான் உங்களை சந்தோஷப்படுத்த உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து விட்டேனே ஒழிய தேவனுக்கு கனி கொடுக்கவில்லை. புரிகிறதா? இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தன் காலத்தில் கனியை கொடுப்பான் என்று. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும், கர்த்தர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கும் கனி என்ன? தீர்க்க தரிசனமா, ஆராதனையா, வார்த்தை கொடுப்பதா, சுவிசேஷமா, என்ன? அந்த கனியை மாத்திரம் கொடுங்கள். மற்ற பிரயோஜனங்கள் நல்லது, ஆனால் பிரயோஜனங்களை கூடுதலாக்கி உங்கள் கனியை இழந்து விடாதீர்கள். புரியுதா சொல்றது? மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த விஷயங்களை இந்த இடத்திலே சொல்லுகிறார். கடைசியாக மூன்றாவதாக சொல்லுகிறார், இலை உதிராதிருக்கிற மரம்.
இலை என்றால் என்னவென்று சொன்னேன்? ஔஷதம். அன்பானவர்களே, நாம் மரம் என்று ஆண்டவர் சொன்னதற்கு இன்னொரு காரணம், நம் மூலமாக மற்றவர்களுக்கு சுகம், ஆரோக்கியம் வர வேண்டும். அவர்களுடைய விஷங்கள், அவர்களுடைய விஷ கிருமிகள் சாக வேண்டும், ஔஷதமாய் இருக்க வேண்டும். புரிகிறதா? அப்போ நம்மோடு யாராவது வந்து பேசினால் அவர்களுக்கு சுகம் வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்திலே சுகமாக இருப்பவன் வந்து பேசினாலே வியாதி வந்து, சரியா? ஒரு பிரச்சனையும் இல்லாதவன் சில நேரம் கிறிஸ்தவர்களை வந்து பேசும் பொழுது அவனுக்கு பிரச்சனை கூடிவிடுகிறது. நாம் ஔஷதங்களாக இல்லாமல் விஷங்களாக இருக்கிறோம் சில நேரத்தில். அந்த இலை உதிராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ பிரதர், நீங்க உங்களுக்கு நான் சொன்ன அந்த வசனத்தை வாசிங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே போலத்தான். இதுல இல்லாத சில விஷயங்கள் அதில் வருகின்றன, அவற்றை நான் விளக்கப்படுத்த போகிறேன். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், அதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். வாவ், கால்வாய் ஓரமாக ஒரு சங்கீதத்தில் இல்லாத ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. கால்வாய் ஓரமாக தன் வேரை விடுகிறவன். இப்போ இந்த இடத்துல வேர் என்றால் என்ன? உங்களுக்கு வேதத்துல இருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். பிரதர், அந்த வசனத்தை நீங்க வச்சேக்கிறனும், யாராவது வாசிங்கோ. எனக்கு வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 22:16 இருக்கிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். வெளிப்படுத்தின விசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவரை பற்றி பேசுகிறார் இந்த யோவான். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் இவர். யார் அந்த ஆட்டுக்குட்டியானவர்? இயேசு. அப்போ தாவீதின் வேரானவர் யார்? இயேசு. இப்போ சில பேர் நினைக்கிறார்கள் இந்த இயேசுவை தாவீதின் வேர் என்று சொல்லுவது தாவீதின் பரம்பரையிலே இயேசு வந்தபடியினால் என்று. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தாவீதின் வேர் என்று சொல்லுவது அதல்ல அர்த்தம். தாவீதின் வேர் என்பது தாவீதை தாங்கி நிற்பதே இயேசுதான். தாவீதுக்கு பிறகு வந்த இயேசு மனுஷனாகிய இயேசு. ஆனால் தாவீதை உண்டாக்கிய இயேசு தேவனாகிய இயேசு. புரிகிறதா? இயேசு மனுஷனாக பிறந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இயேசு சதாகாலமாக அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். வேர் தான் மரத்தை தாங்குமே ஒழிய மரம் வேரை தாங்காது. அப்போ தாவீதினுடைய பரம்பரையிலே இயேசு வந்தபடினால் தாவீதின் வேர் என்று இயேசுவை சொல்ல முடியாது. அப்படியானால் தாவீதின் கிளை என்று தான் சொல்ல வேண்டும். சரியா? தாவீது என்ற அந்த மரத்தின் கிளையாக இயேசு வந்தார், அல்லது தாவீது என்கின்ற வேரில் இயேசு வந்தார் என்று தாவீதை வேராகவோ மரமாகவோ காட்டியிருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அந்த தாவீதின் வேர். அப்போ தாவீதுக்கே இயேசு தான் வேர் என்றால் எங்களுக்கு யார் வேர்? அதே இயேசு. இயேசு தான் நமக்கு வேர். நாம் இயேசுவின் மேல் நடப்பட்டு இயேசுவால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற மரம். நாம் மரம் என்றால் நம்மை தாங்க இயேசு. இயேசு இல்லாதவன் மரமே அல்ல. ஏனென்றால் வேர் இல்லாத மரம் நிற்குமா? நிற்காது, விழுந்து போகும். உயிர் வாழுமா? இல்லை. இயேசு இல்லாத மனிதன் செத்தவன். இயேசு தான் அவனுக்கு ஜீவன் கொடுக்கிறார். பார்த்தீர்களா? ஆகவே இயேசு தான் அந்த வேர். இப்போ அந்த இயேசு நம்மிடத்துல எப்படி இருக்கிறார்? சில பேர் சொல்வார்கள் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்று. வேதம் அப்படி சொல்லவில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இதோ கதவிலே தட்டுகிறேன், வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுவது ஒரு மனிதனுடைய இதயத்திலே அல்ல, சபையிலே. சபையின் கதவை தட்டுகிறார். அந்த சபைக்கு சொல்லுகிறார், எவன் கதவை திறக்கிறானோ அவனுக்குள்ளே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று, அவனோடு பந்தி இருப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசு நமக்குள்ளே வாழவில்லை. இயேசு மேலே போய் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு நமக்காக இரவும் பகலும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே இருப்பவர் யார் தெரியுமா? பரிசுத்தாவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன், ஆனால் திருத்துவம். அந்த திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசு
அவர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே இருந்தாலும் இன்று நம்மிடத்திலே வேறொரு வடிவிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அதுதான் வார்த்தை. ஆமென். இயேசுவை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி வருகிறது. புரிகிறதா? ஆகவே இன்று நமக்கு வேறாய் இருந்து மரமாகிய நம்மை தாங்குகின்ற அந்த இயேசு எந்த வடிவத்திலே இருக்கிறார்? வார்த்தை வடிவத்திலே. இப்போ அந்த பிரதர் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். கால்வாய் என்று சொன்னதை நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்று. அப்போ இந்த மரம் நீர்க்கால்களின் ஓரமாய் கால்வாயின் ஓரமாய் இருந்தாலும் வார்த்தையை அந்த கால்வாய்க்குள் அனுப்பி வார்த்தையின் மூலம் அந்த தண்ணீரை அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதாம். ஐயோ, உங்களுக்கு இது புரியுதா? எத்தனை தடவை இந்த வசனங்களை வாசித்திருப்பீர்கள். இப்ப உங்களுக்கு புரிகிறதா என்ன சொல்லுகிறேன் என்று? ஒரு தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி இழுத்துக் கொள்ளுகிறானா? வேத வார்த்தையின் மூலமாக. வார்த்தை தான் நமக்கு வேர். அந்த வார்த்தை தான் இயேசு ஆனவர். இயேசு தான் நமக்கு வேர். புரியுதா? குழப்பறேன் அவங்களை. புரியுது தானே? இல்ல அநியாயம் இந்த மீட்டிங்க்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாத்தீங்களா? அப்போ ஒரு தேவ மனுஷனுக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் சரிசமமாக இருக்க வேண்டும். என்ன? அபிஷேகமும் வார்த்தையும். அபிஷேகம் மாத்திரம் இருந்து வார்த்தை இல்லாதவன் தலையிலே மூளை இல்லாத விசுவாசி, இருதயத்திலே விசுவாசம் உள்ளவன். வார்த்தை இருந்து அபிஷேகம் இல்லாதவன் இந்த மெயின்லைன் சர்ச்சஸ் போல, பரிசுத்த ஆவியை நம்பாத, பரிசுத்த ஆவியின் செயலாக்கங்களை நம்பாதவர்களை போல. வார்த்தை இருக்கிறது, அங்கே உள்ளவர்கள், சபைகளில் உள்ளவர்கள் எல்லாம் போய் பல வருஷங்கள் வேதாகம கல்லூரிகளிலே சர்வகலா சாலைகளை படித்து விட்டு பட்டம் வாங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தலையெல்லாம் நிரம்பி இருக்கிறது வார்த்தையால், இருதயம் விசுவாசம் வெறுமையா இருக்கிறது. இப்போ தண்ணீர் ஓரமாய் அந்த மரம் நடப்பட்டிருந்தால் அந்த தண்ணீர் ஓரமாய் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த தண்ணீரை எடுப்பதற்கு வேர் இல்லாவிட்டால், ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் வேர் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், உயிர் வாழுமா? இல்லை. அதே நேரம் ஒரு மரம் வேரோடு இருக்கிறது, ஆனால் தண்ணீர் இல்லை என்று வைத்துக் கொள்வோமே, உயிர் வாழுமா? இல்லை. ஆகவே இருதயத்திலே எவ்வளவு விசுவாசம் இருந்தும் தலையிலே வார்த்தை இல்லாவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, ஆவிக்குரிய மரணம் வரும். தேவனுடைய வார்த்தை பயங்கரமாக நிறைய பெற்ற ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே விசுவாசமும் அபிஷேகமும் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய மரணம் வரும். ஆகவே ஒரு நல்ல மரமான தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப பெற்ற தேவனுடைய வார்த்தையால் நிரம்பின ஒரு மனுஷனாய் இருப்பான் என்பதுதான் இங்கே இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. புரிகிறதா? தொடர்ந்து வாசிங்க பிரதர். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்குமா? அதாவது உஷ்ணம் இந்த இடத்துல ஒரு மரத்துக்கு உஷ்ணம் என்பது பாதகம். சரிதானே? பாலைவனத்திலே மரம் வருமா? வராது. உஷ்ணம் என்பது உபத்திரவம். இன்றைக்கு உலகத்திலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவங்களை விடுங்கள், பிரச்சனைகள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கைகளிலே பாருங்கள், பண பிரச்சனை இல்லையா, குடும்ப பிரச்சனை இல்லையா, நமக்கு என்னதான் பிரச்சனை இல்லை. உலகத்திலே வாழும் வரைக்கும் நமக்கு 1000 பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். உஷ்ண காலம். ஆனால் உஷ்ண காலம் வந்தாலும் அந்த மரம் இலை உதிராதாம். இலை எதை காட்டுகிறது என்று முதலிலே சொன்னேன்? ஔஷதம், மருந்து, சுகம். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் இலை உதிராது இருக்கிற இலை பச்சையாய், அந்த ஃப்ரெஷ்னஸ், இலை பச்சையாய் இருந்தால் இதை காட்டுகிறது அந்த மரத்துக்கு இன்னும் உயிர் இருக்கிறது, பசுமையாய் இருக்கிறது. உஷ்ண காலத்துல சில மரங்களை பார்த்தால் காய்ந்த இலைகளோடு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த மரத்தை பார்த்தால் ஆசையா இருக்குமா? இருக்காது. ஏன்?
அந்த மரத்திலே பச்சை பசல் என்ற பசுமை இல்லை. பசுமையாய் இருக்கின்ற மனுஷன் இந்த வார்த்தையாலும் அபிஷேகத்தாலும் நிறைந்த மனுஷன் என்பதனைத்தான் காட்டுகிறது. பிரச்சனை வரும் அன்பானவர்களே. தேவ மனுஷன் என்றால் அவனுக்கு பிரச்சனை வராது என்றால் வரும். வந்தாலும் அந்த மனுஷன் தன்னுடைய சுகத்தை இழந்து போக மாட்டான். தன்னுடைய ஆவிக்குரிய பசுமையை இழந்து போக மாட்டான். வாசிச்சு முடியுங்க அந்த வசனத்தை. மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், அதாவது மழை என்பது மேலே இருந்து வருவது. சில நேரம் அன்பானவர்களே, இந்த பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அடுத்த ஒரு பிரச்சனை, எப்பொழுது பார்த்தாலும் மேலே இருந்து ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆராதனைக்கு வந்தவுடன், இதை நான் தப்பாக சொல்லவில்லை, நடக்கிறதை சொல்லுகிறேன். அநேக சபைகளுக்கு போனால் ஆராதனை முடிந்தவுடன் விசுவாசிகள் வந்து விடுவார்கள், எனக்காக ஜெபிங்க. ஏன்? அவங்களும் ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆனா மேல இருந்து கொஞ்சம் மழையில நனைஞ்சா ஆசீர்வாதம். இன்னொருத்தர் மழைனா தானாக மேல இருந்து வர்றது. சரி, நீங்களும் ஆசீர்வதிங்களே, சரியா? அடுத்தது, யாராவது தீர்க்கதரிசனம் சொன்னால் சரியான சந்தோஷம். சில பேர் தீர்க்கதரிசன வார்த்தை, இது முழுக்க முழுக்க தீர்க்கதரிசன வார்த்தை. உங்களுக்கு எப்பொழுது என்ன வேண்டுமோ அதெல்லாம் இங்கே இருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால் வாசிப்பது கிடையாது. எப்ப பார்த்தாலும் சங்கீதத்திலே தானே உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லா தீர்க்கதரிசனமும் சங்கீதத்துல இல்லை, சரியா? 23வது சங்கீதத்துல வெறும் 6 வசனம் தான் இருந்துச்சு முந்தி. இப்ப கூட்டிட்டாங்களா? இல்ல தானே? அதிலே தான் இருக்கிறது. 150 சங்கீதம் தான் இருக்குது, சரியா? ஆனா அதிலே தான் நம்முடைய கிறிஸ்தவ காலத்தை நிறைய பேர் ஓட்டுறோம். ஆனா நீங்கள் மாற்றம் வேதத்துல வேறு புத்தகங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவற்றின் மூலமாகவும் பேசுகிறார். என்னாகமம், பிரசங்கி, நீதிமொழிகள், சரியா? ஓசியா, உபதியா, இது யூதா, இதன் மூலமாக எல்லாம் கர்த்தர் பேசுகிறார். உண்மையாக பேசுகிறார். ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே? இப்படி கர்த்தர் பேசுகின்ற இவ்வளவு பெரிய பைபிளை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு அது போதாதான், வருகிற ஊழியக்காரனும் தீர்க்க தரிசனமாக எதையாவது சொல்ல வேண்டுமா? ஓ மகனே, உன் உள்ளத்திலே ஒரு காரியம் இருக்கிறதுனா பெரிய சந்தோஷம், சரியா? இப்ப உள்ளத்துல காரியம் இல்லாத மகன்மார் யாராவது இருக்கிறீங்களா? இங்க உள்ளத்துல ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இல்லாத மகன்மார் இருக்கிறீங்களா? ஆனா சொன்னா பெரிய ஆசீர்வாதம். இது என்ன தப்பு என்று நான் சொன்னதில்லை. ஆனால் இந்த மழை மேலே இருந்து இதெல்லாம் வரணும் எக்ஸ்ட்ராவா. அப்போ கொஞ்ச காலமாக சபையில யாரும் வெளியிருந்து ஊழியக்காரர்கள் வரவில்லை. யாரும் கை வைத்து ஜெபித்து உருண்டு பிறண்டு ரோலாகி அப்படியெல்லாம் நடக்கவில்லை. யாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை என்றால், சில பேர் காத்து போன பலூன் மாதிரி போயிடுவாங்க. சர்ச்சுக்கு இப்படிதான் வருவாங்க. நல்லா இருக்கிறீங்களா? ஓ, ஏதோ இருக்கிறாங்க. என்ன கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்க? என்ன சர்ச்சில் ஒரு அந்த மாதிரி 2-3 வந்து நின்றுக்கிட்டு பாட்டு படிக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த மூஞ்சத்தான் பார்க்க, சரியா? அதே ஆக்கள் தான். இல்லைங்களா? புதுசா எதுவும் வந்தாலும் நம்ம சர்ச்சில் சில அபிஷேகிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அப்படியே அனுப்பி விடுவார்கள். நீ வராதீங்க. அது உங்களுக்கு நான் சொல்றது என்ன, ஐயோ இதை நான் சொல்ல அப்புறம் இதெல்லாம் உண்மையா நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, சரியா? ஏதோ சொல்றானா, சரியோ? இது நடக்கிறது என்றால் கர்த்தர் சொன்னார் என்று நினைத்துக் கொள்ளுந்தோ, நடக்கவில்லை என்றால் நடக்காதபடி பார்த்துக் கொள்ளுந்தோ, பிரச்சனை இருக்காது. இருந்தோ மாதிரி ஆயிடக்கூடாது, சரியா? அப்போ கவனிங்க. அப்போ இந்த அப்படி மேலதிகமான அந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்கள், அபிஷேகங்கள், ஆசீர்வாதங்கள், அந்த ஃபயர் ஆக்குறது, இதெல்லாம் இல்லாவிட்டாலும் மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் அவர் கணித்து கொடுத்து கொண்டே இருப்பார். பாத்தீங்களா? அதுதான் அந்த மாதிரியான மரம் தான் தேவ மனுஷன். ஏனென்றால் அவன் சும்மாவே நீர்க்கால்களின் ஓரமாக இருக்கிறான், வேறு இருக்கிறது, சரியா? அவர் மழையை நம்பி வாழுகிறவர் அல்ல. மழை தாழ்ச்சியா இருந்தாலும் மாப்பிள்ளை கனி கொடுப்பார். ஆமென். இப்ப வரங்களா? எதுக்கு சிரிக்கிறதுன்னு தெரியாம சிரிக்கிறாங்க. எங்கேயோ படுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எங்கேயோ படுதா இருக்கு. பாஸ்டர் தலையை கூட ஆட்டுறாரு. ஏதோ நடக்கிறது.
நடக்கிறது எதுவோ நல்லதாகவே நடக்கட்டும். சரி, இப்போ இந்த மரங்களை பற்றி பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். கர்த்தர் நம்மை மரமாக வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். இப்போ வேதத்திலே உள்ள சில மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ மரங்கள் என்று சொல்லும் போது வேதத்திலே உள்ள அந்த அவர்களுக்கு சில மரங்களை சொல்லும் போது என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கும் என்பதனை நான் நினைத்தால்தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை புரியும். சரிதானே? இப்போ இலங்கையில இப்ப எல்லாம் இலங்கையர்கள் தானே இருக்கிறீங்க. இந்தியர்கள் யாராவது இருக்கீங்களா? வெளிநாட்டுக்காரர்கள், அதாவது நோவைக்காரங்க இல்ல, எல்லாம் இலங்கை தானே இல்லையா? ஓகே. இலங்கையிலே இந்தியாவிலும் தான் சில மரங்களை சொன்னால் எங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். சரியா? புளிய மரம். புளிய மரம் என்றால் என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒரு ராத்திரி நடந்து போற இடத்துல புளிய மரம் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா எல்லாரும் ஓ நல்ல நல்லோம் புளியங்காய் எல்லாம் இருக்கும் சாப்பிட்டுட்டு போலாம்னு நினைப்பாங்களா? இல்லாட்டி புளிய மரம் என்றால் வேதாளம் எந்த மரத்துல ஏறும்னு சொல்றோம்? முருங்கை மரம். வேதாளம் தென்னை மரத்துல. வேதத்தின் மரங்களே தெரியுமோ தெரியாதோ புளிய மரம் முருங்கை மரம் எல்லாம் அச்சுப்படி. சரியா? ஒரு நல்ல எக்ஸசைஸ் எடுத்து நல்ல உடம்பு வைத்திருக்கின்ற ஒரு ஆணை பார்த்து எந்த மரத்தின் உடம்பு என்று சொல்வார்கள்? தேக்கு மரத்தின் உடம்பு. தேக்கு மரம் மாதிரி சொல்லுவாங்க. சரிதானே? இப்படி ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ வாழை மரத்தடியில இருந்து தேநீர் குடிப்பவனுக்கு பிரச்சனை வருமா? எந்த மரத்துல இருந்து என்ன குடிச்சா பிரச்சனை வரும்? பனை மரத்துக்கு அடியில இருந்து என்ன குடிக்கணும்? பனை மரத்தடியில இருந்து பால் குடித்தாலும் பிரச்சனை என்றால் கள்ளி குடிக்கிறதாக நினைப்பான். சரியா? அப்ப இப்படி நமக்கு சில மரங்கள் தெரியும். இப்போ பனைமரத்தில் அடியில இருந்து பால் குடித்தது போல அப்படிங்கறத ஒரு நோவேஜியன் காரங்கிட்ட சொன்னா விளங்குமா? அவன் பனைமரம் பார்த்திருக்கானா? அவன் பனைமரத்துல இருந்து பால் குடிப்பானா? அவனுக்கு பால் எங்கே இருந்து வருகிறது? மாட்டுல இருந்தா, சூப்பர் மார்க்கெட்ல ஃப்ரீசர்ல இருந்து வருது. விளங்குதா? சரிதானே? ஆகவே இங்க வேதாளம் இருக்கா? முருங்கை மரம். வேதாளம் இருந்தாலும் அது வேற எங்கேயாவது ஒரு லைட் கம்பத்தில் தான் ஏறணும். ஏன்னா முருங்கை மரம் கிடையாது. சரியோ? ஆகவே ஒவ்வொரு நாட்டுக்கு இந்த ஒவ்வொரு மரங்களின் கலாச்சாரங்கள் இருக்கிறபடினால் நமக்கு இந்த தமிழ் மூளைக்கு, இந்த இலங்கை அறிவுக்கு இந்த வேதத்தில் இருக்கின்ற மரங்களின் தன்மை புரியாது. அந்த வேதத்திலே ஏதாவது ஒரு மரத்தை பற்றி சொல்லியிருந்தால் ஓலிவ மரம், மத்தி மரம், வாதுமை மரம், பனை மரம், கேதுரு மரம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன விளங்கியது என்பதுதான் அங்கே பார்க்க வேண்டும். நமக்கு என்ன விளங்கியது என்பது அல்ல. சரியா? ஆகவே இப்போ நான் முதலாவது உங்களுக்கு ஒரு அழகான 2 மரங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம் சங்கீதம் 92:12 வாசிங்கோ. அந்த சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்களுக்கு என்ன விளங்கியது? வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். சரி, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். முதலாவது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற மரம் பனை மரம். எத்தனை பேருக்கு பனை மரம் தெரியாது? எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் ஒரு பிரச்சனை, எத்தனை பேர் இஸ்ரவேலிலே பனை மரம் பார்த்துருக்கீங்க? இஸ்ரவேலுக்கு நிறைய பேர் போயிருக்கிறீங்க தானே? ஒரே ஒருத்தம் பாத்தீங்களா? மற்றவங்க எல்லாம் என்ன? ஈச்சை மரமா, என்ன மரம்? தென்னை மரமா, பனை மரமா, என்ன மரம்? Praise the Lord. நல்லா wonderful. என்ன தெரியுமா உங்களுக்கு விஷயம் புரியுது? இந்த பனை நம்முடைய யாழ்ப்பாண பனை அல்ல, இது பேரீச்ச மரம். சரியா? பேரீச்சம் பனை.
ஆகவே நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லும் போது பேரீச்ச மரத்தை பற்றி நமக்கு தெரிய வேண்டுமே ஒழிய நமது பனை மரங்களை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒரே கிட்டத்தட்ட ஒரே பல்மைரா குடும்பத்தை சேர்ந்தவையா இருந்தாலும் தென்னை, பனை, இன்னும் சில விதமான அந்த ஸ்பீஷீஸ் இவையெல்லாம் அந்த ஒரே விதமான அந்த பல்மைரா குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வேதத்திலே காணப்படுகின்ற பனை மரம் ஈச்ச மரம். அதற்கு பேரீச்ச மரம் என்றும் சொல்வார்கள் தமிழ் வேதத்திலே. பேரீச்ச இலைகள், பேரீச்ச கனி, பனை என்றும் சொல்வார்கள். ஆகவே நீதிமான் பனையை போல செழிப்பான். இப்போ இந்த பனை மரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இஸ்ரவேலின் அந்த பனை மரம். அப்போ நான் பனை மரம் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் இது பேரீச்ச மரம். முதலாவது, இந்த இஸ்ரவேலில் இருக்கின்ற நிறைய பட்டணங்களிலே பேரீச்ச மர பட்டணம் என்று ஒன்று இருக்கிறது. யாருக்கு தெரியும் அது? நான் நினைக்கிறேன் நீங்க போகல போல. எரிகோவுக்கு போனீங்களா? யாராவது எரிகோ போனீங்களா? அதுதான் பேரீச்ச பட்டணம். எரிகோ தான் பேரீச்ச மர பட்டணம். உங்களுடைய இப்படி கேட்பேன், உங்களுக்கு வந்த கைடு ஒரு யூதனா பலஸ்தீனியன்? அப்ப நீங்க எரிகோ போகல, சரியா? யூதர்களுக்கு போக முடியாது எரிகோவுக்கு. அவர் வந்தாரா? அவா வந்தாவா? ஆமா, அந்த ரோட்டால நீங்க போகும்போது மேல இருந்து காட்டிருப்பாங்க. அதுதான் இருக்கும். ஏன்னா எரிகோவுக்குள்ள யூதர்கள் போக முடியாது, சரியா? ஆனா நவம்பர் மாதம் நான் அங்க அந்த நேரம் எங்களுக்கு யூதனா இருந்த கைட உள்ளுக்குள்ள வர வச்சு கொண்டு போயிட்டேன். ஒரு பெரிய சந்தோஷப்பட்டேன், எரிகோ பார்த்த சந்தோஷம். சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ வேதத்திலே நீங்கள் உபாகமம் 34, அடுத்தது 2 நாளாகமம் 28:15. உபாகமம் 34:3. தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு சரியா எரிகோவின் பள்ளத்தாக்கிய சமனான பூமியை காண்பித்தார். சரி, 2 நாளாகமம் 28:15 வாசிங்க. அங்க வருது அந்த எரிகோ தான். இப்ப நீங்க சிஸ்டர் வாசிச்சதும் எரிகோ. அப்பொழுது 2 நாளாகமம் 28:15. அப்பொழுது பேர் குவிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறை பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களில் வஸ்திரம் இல்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பை பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சியமானவர்களை எல்லாம் கழுதையின் மேல் ஏற்றி பேரீச்ச மரங்களின் பட்டணமாக்கிய எரிகோவில் அவர்கள் சகோதரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த கழுதை, குதிரை எல்லாத்தையும் மறந்து போங்க நீங்க. பேரீச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோ. அப்போ எரிகோ பேரீச்ச மரங்களின் பட்டணம். இப்போ பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்று ஒரு பட்டணத்துக்கு பெயர் வந்திருந்தால் அதற்கு காரணம் அதிகமான பேரீச்ச மரங்கள் அங்கே இருந்தபடினால் தான். இயேசுவின் காலத்தில் கூட அங்கே அதிகமான பேரீச்ச மரங்கள் இருந்தன. இன்றும் எரிகோவுக்கு போனால், நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஈச்சப்பழம் வாங்கலாம். ஆனால் நீங்கள் எரிகோவுக்கு போனால் அங்கே நல்ல பேரீச்ச பழங்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்றால் அதுதான் அந்த பேரீச்ச மரங்களின் பட்டணம் இன்றும் கூட, சரியா? அந்த பட்டணத்திலே ஒரு கட்டை மனுஷன் இருந்தான். எரிகோவிலே ஒரு கட்டை மனுஷன் இருந்தான். அவன் பேர் தான் சகேயு. சகேயு ஒரு மரத்திலே ஏறினான் இயேசுவை பார்க்க. அந்த மரம் இன்றும் எரிகோவிலே இருக்கிறது, சரியா? அந்த மரம் பேரீச்ச மரம் அல்ல, அது காட்டத்தி மரம். அப்போ பேரீச்ச மரங்களின் பட்டணத்திலே வாழ்ந்த அந்த சகேயு ஏன் பேரீச்ச மரங்களில் ஒன்றில் ஏறவில்லை, காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று கேட்டால் அநேகர் பல காரணங்களை சொல்வார்கள். பேரீச்ச மரம் பனை மரம் என்றபடினால் ஏற கஷ்டம், காட்டத்தி மரத்திலே அநேக வாதுகள் இருக்கிறபடினால் ஏற லேசு. அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் உண்மையாக என்னவென்றால் காட்டத்தி மரம் யூதர்களுக்கு என்ன அடையாளம் என்றால் நீள கட்டுதல், ரெஸ்டோரேஷன். இவன் ஒரு பாவி. இந்த பாவி இயேசுவை பார்க்க வந்த போது அவனுடைய வாழ்க்கை மேல கட்டப்பட போகிறது. ஆகவே அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினதை விடுவோம், அவன் ஏன் பனை மரத்தில் ஏறவில்லை தெரியுமா? வழுக்கும் என்றபடினால் அல்ல, அவன் பனை மரத்தில் ஏற முடியாது என்றால் அவன் ஒரு
கெட்டவன். பனை மரம் எதை காட்டுகிறது தெரியுமா? நீதியை காட்டும். பனை மரம் தான் நீதியை காட்டுகிற மரம். இஸ்ரவேலிலே பனை மரம் என்றால் அது நீதி. ஆகவே உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலே பஞ்சாயத்து வைப்பார்கள் தானே. பஞ்சாயத்து இந்த கிராமங்களிலே வைக்கும் பொழுது ஏதோ ஒரு மரத்தின் அடியில் வைப்பார்கள். அது என்ன மரம்? நிச்சயமாக ஆலமரம் தான். சரியா? ஏனென்றால் இந்தியாவிலே பஞ்சாயத்து வைப்பதற்கு ஆலமரம் ஞாபகம். ஆலமரத்தடியில போயிட்டு எல்லாம் உட்காந்துருவாங்க. 2 பக்கமும் ஜனங்க வந்துருவாங்க. வழக்கம் போல ஒரு ஆள் இப்படி எல்லாரும் மௌனம் இருந்தா இப்படி யாராவது சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு தான் ஒவ்வொருத்தங்க பேச ஆரம்பிப்பாங்க. தெரியுதானே உங்களுக்கு இந்த கதை? ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு உங்களுக்கு இதெல்லாம். இந்தியாவிலே எப்படி ஆலமரம் அந்த பஞ்சாயத்து மரமாக பயன்படுத்தப்படுகிறதோ அது போல இஸ்ரவேலிலே பனை மரம் தான் நியாயம் தீர்க்கின்ற மரமாக பயன்படுத்தப்பட்டது. நியாயாதிபதிகள் நியாயம் தீர்க்கின்ற மரம் பனை மரம். பனை மரத்துக்கு அடியிலே போய் நின்று யாராவது பேசுவார்கள் என்றால் அவர்கள் சட்டம் பேசுகிறார்கள் என்ற அர்த்தம். எல்லாரும் அந்த மரத்தில் ஏற முடியாது, எல்லாரும் அந்த மரத்தடியிலே போய் நிற்க முடியாது. திருப்பங்கள் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்திலே 5வது வசனத்துக்கு போவோம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 5வது வசனம். அவன் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். இந்த தெபோராள் ஆண்டவர் அவளை ஒரு நியாயாதிபதியாய் தெரிவு செய்ய முன்பே பாராக்கோடு அவள் சேர்ந்து போய் யாபீனியரை அடித்து வருவதற்கு முன்னே அவளுக்கு 2 பதவிகள் இருந்தன. ஒரு கௌரவமான பெண், அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவளுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், யாபீனியரை அடிப்பதற்கு நான் பாராக்கை தெரிவு செய்திருக்கிறேன், அவனுக்கு ஆள் அனுப்பு என்று. அதே நேரம் அவள் ஒரு நியாயாதிபதியாக இருந்தாள். ஆகவே அவள் நியாயாதிபதிகள் எங்கே இருந்து நியாயம் தீர்த்தார்களாம்? பனை மரத்தடியிலே. ஆகவே அவள் எந்த பனை மரத்தடியிலே இருந்து நியாயம் விசாரித்தாளோ அந்த பனை மரத்துக்கு தெபோராளின் பனை மரம் என்றே பெயர் வந்துவிட்டது. அதுதான் இப்பொழுது வாசித்தீர்கள். சரியா? தெபோராள் ஒரு படித்த ஒரு பெண். இப்போ தமிழிலே எத்தனையோ இலக்கியங்கள் வந்திருக்கின்றன என்றாலும் சிறந்த தமிழ் இலக்கியம் என்று போற்றப்படுவது திருவள்ளுவரின் திருக்குறள். சரிதானே? அதுபோல எபிரேய மொழியிலே எத்தனையோ இலக்கியங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே தெபோராள் பாடுகிற பாட்டு இருக்கிறதே, அதுதான் இஸ்ரவேலர்களின் தலை சிறந்த இலக்கியமாக கருதப்படுகிறது. அந்த அளவுக்கு படித்த ஒரு நியாயாதிபதி, அறிவுள்ள ஒரு நியாயாதிபதி தான் இந்த தெபோராள். இந்த தெபோராள் தன்னுடைய வீட்டிலேயே, தன்னுடைய அந்த வளவிலேயே இருந்த அந்த பேரீச்ச மரத்தை தான் தன்னுடைய நியாய விசாரணைக்கு பயன்படுத்தினாள். ஆகவே அந்த மரத்துக்கு தெபோராளின் பேரீச்ச மரம் என்று பெயர் வந்தது. இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து நீதிமான் என்று சொன்னால், நீதிமான் பனையை போல செழிப்பான். வளருவதல்ல, செழிப்பான். லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அது வளர்ச்சியை பிறகு பார்ப்போம். செழிப்பை பார்க்கும் பொழுது தேவ மனுஷனுக்கு முதலாவது செழிப்பு எங்கிருந்து வருகிறது தெரியுமா? சட்டத்திலே இருந்து வருகிறது, நீதியிலே இருந்து வருகிறது. நாம் எல்லாரும் நீதி சம்பந்தப்பட்டவர்கள், சட்டம் சம்பந்தப்பட்டவர்கள், கிட்டத்தட்ட வழக்கறிஞர்கள் போல. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு சட்ட புத்தகம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்துக்கு இன்னொரு ஒரு பெயர் என்ன? நியாய பிரமாணம். நியாய பிரமாணம் என்றால் என்ன அர்த்தம்? சட்ட புத்தகம் என்ற அர்த்தம். சட்ட புத்தகத்தை பயன்படுத்துபவர் யார்? சட்டத்தரணி. அப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சட்டத்தரணிகள். ஆமென். நீதிபதியா? தேவனே நியாயாதிபதி. தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். சட்டத்தரணிகளாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எதிர்த்தரப்பு வக்கீல் என்று ஒருவன் இருக்கிறான். யார் அவன்? பிசாசு. பிசாசு என்ற அந்த சொல் கிரேக்க மொழியிலே டியாபோலோஸ் என்று சொல்லப்படுகிறது.
டியாபோலோஸ் என்கின்ற அந்த சொல்லைத்தான் ஆங்கிலத்திலே டெவல் என்று சொல்லுகிறார். அந்த டியாபோலோஸ் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன தெரியுமா? குற்றம் சாட்டுகிறவன். புரியுதா? அப்போ பிசாசு என்ற அந்த தமிழ் பதத்துக்கு உண்மையான அர்த்தம் என்ன? குற்றம் சாட்டுபவன். அப்போ குற்றம் சாட்டுகின்ற அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் யாரிடத்திலே போய் குற்றம் சாட்டுவான்? பிதாவினிடத்தில். வேதம் இதை சொல்லுகிறது. இரவும் பகலும் சகோதரர்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில். ஆமா இல்லையா? அவன் எதிர்த்தரப்பு வக்கீல். இப்போ நாம் ஆண்டவர் அண்டை வழக்காட போகிறோம். எப்பொழுதும் போகிறோம். எப்பொழுதும் போகிறோமா? எப்போ போகிறோம்? நீங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சட்டத்தரணியாகத்தான் போகிறீர்கள். தனியாக ஜெபித்தாலும் சரி, சபையிலே ஜெபித்தாலும் சரி, குடும்பமாக ஜெபித்தாலும் சரி, நீங்கள் வழக்கறிஞர்களாக நீதிபதியிடத்துக்கு போகிறீர்கள் ஜெபிக்கும் போது. அப்போ எப்படி போக வேண்டும்? சட்டம் தெரிந்து சட்டத்தோடு போக வேண்டும். சரியா? அப்போ சட்டத்தோடு போய் நின்றால்தான் அந்த சட்ட புத்தகத்தின்படி பேச முடியும். நீதிபதியிடம் போய் ஏதோ பார்த்து தீர்ப்பு கொடுங்கோ சொல்ல முடியுமா? நீங்களும் ஒரு அப்பா தானே, நீங்களும் ஒரு கணவன் தானே. பொம்பளை நீதிபதியா இருந்தா, ஏமா நீயும் ஒரு பெண் தானே, நான் ஏன் என் புருஷனை கொன்றேன் என்று நீயாக யோசித்து சொல்ல முடியுமா? ஹலோ, இப்படி சொல்ல முடியுமா? போயிட்டு புருஷனை கொண்டு விட்டு பொம்பளை நீதிபதி கிட்ட போயிட்டு நீ ஏன் யோசிச்சு பார்த்து ஒரு தீர்ப்பு கொடு. உடனே அவளும் புரிகிறது அக்கா, உங்களை நான் விடுதலை செய்கிறேன் முடியுமா? இதற்கெல்லாம் அங்கே சட்ட நீதிமன்றத்திலே இடம் கிடையாது. இப்போ அப்படியே ஒரு சட்டத்தரணி பிழையாக ஏதாவது சொல்லுகிறார், சட்ட புத்தகத்துக்கு விரோதமாக சொல்லுகிறார் என்றால் எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன செய்வார்? ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் எழுதுவார். அப்படித்தானே? இதுக்கு தான் படம் பார்த்துட்டு பிரசங்கத்துக்கு ஏன் பிரசங்கத்துக்கு வரணுங்கிறது. அப்போ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்று சொன்னால் அவர் நீதிபதி கேட்பார், என்னத்துக்காக ஆப்ஜெக்ட் பண்ணுகிறாய்? அவர் சொல்வார், இப்படி இதன்படி அவர் இப்படி செய்யக்கூடாது என்றால் உடனே நியாயாதிபதி சொல்வார், நீதிபதி சொல்வார், அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட் என்றால் நீங்க கேள்வியை மாத்தி கேட்கணும். அல்லது அவர் சொல்றது சட்டத்துக்கு ஏற்பதாக இல்லை என்றால் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு என்று விடுவார். உட்காரு, அப்ஜெக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்காக அவசரமாக ஜெபிப்பீர்களே, என்ன ஆண்டவரே ஆத்திரம் தோத்திரம் ஆமென், அந்த ஜெபமா இருந்தாலும் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் நிற்பான் பிசாசு. விளங்குதா? நீங்கள் குட்டி ஜெபமோ பெரிய ஜெபமோ, எந்த ஜெபம், கண்ணை திறந்து ஜெபிக்கிறதோ கண்ணை மூடி ஜெபிக்கிறதோ, கண்ணை ஒரு விஷயம் மூடி விட்டு இன்னும் 2 தடவை இப்படி மூடி ஜெபிச்சாலும் பிசாசுக்கு பிடிக்காது. புரியுதா? நீங்கள் என்ன ஆண்டவரத்தில் ஜெபித்தாலும் பிசாசு அப்ஜெக்ஷன் என்பான். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், இவன் வசனத்தின்படி ஜெபிக்கிறானா என்று. வசனத்தின்படி ஜெபித்தால் ஆண்டவர் சொல்வார், அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு, பொத்தடா வாய், நீ கேளடா. விளங்குதா? ஆனால் நாம் வசனம் தெரியாமல் சும்மா இப்ப இப்படி ஜெபிக்கிறோம் வைங்களே, ஆண்டவரே அந்த மகளை ஆசீர்வதி மாண்டவரே, ஆசீர்வதி மாண்டவரே, ஆசீர்வதி மாண்டவரே, ஆசீர்வதி. அங்க இருந்து விட்டு ஆண்டவர் அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன், அவனுக்கே விளங்குதுல என்னத்த செய்யணும்னு சொல்றான். அலம்புகிறான் பிசாசு சொல்லும், அலம்புகிறான். அப்ப ஆண்டவர் டக்குன்னு சொல்லுவார், ஐயோ சுரேஷ் பாவம் அந்த புள்ள மேல இருக்கிற பாசத்துல தானே ஜெபிக்கிறான். இல்லை, இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு போய் சொல்லுகிறார், வீண் வார்த்தைகளை அலம்பாதிருங்கள், அந்த தேவையில்லாம அலம்புறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம எங்களுடைய எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு அதிகமாக இந்த சட்ட புத்தகம் தெரியும். இங்க பாருங்க, வக்கீல்களிலேயே சிறந்த வக்கீல் யார்? வக்கீலாக வந்த நீதிபதி யார்? அவர் இயேசு. சரிதானே? அவர் நீதிபதி, ஆனா நமக்காக அவர் பரிந்தும் பேசுகிறார். சில நேரம் நீதிபதியே இறங்கி வந்து குற்றவாளிக்காக வாய்தா வாங்குவார், வக்காலத்து வாங்குவார். சரிதானே? அவர் தான் நம்முடைய இயேசு.
அந்த இயேசு கிட்டயே இவன் வந்து நின்றுகிட்டு இந்த புத்தகத்துல இருந்தே வச்சு இயேசு கிட்ட கேம் கேட்டானே பிசாசு, ஞாபகம் இருக்கா? குனியும் இந்த கால் போடாத படிக்கு தூதர்களை அனுப்புவார் என்று எழுதி இருக்கிறது சட்ட புத்தகத்துல சொல்றோம். அப்போ இயேசுவினிடத்திலேயே சட்ட புத்தகத்தை, வார்த்தையாகிய இயேசுவினிடத்திலே, சட்ட புத்தகமாகிய இயேசுவினிடத்திலே வந்து அந்த புத்தகத்திலே இருக்கிற வசனத்தையே வைத்து அவரையே குழப்ப பார்த்தானே எதிர்த்தரப்பு வக்கீல். உங்களுடைய ஜெபங்களுக்கு வராமலா இருப்பான்? விளங்குதா? ஆகவே ஜெபித்தால் மட்டும் போதாது, வார்த்தை கேட்ட விதத்திலே ஜெபிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, வார்த்தை தெரிய வேண்டும். ஆண்டவரே, மகளை ஆசிரியர் தொடும், ஆண்டவரே தொடும், தொடும் ஆண்டவரே, டச், தொடும், டச். objection your honor, ஒரே சொல்ல இரு மொழிகளில் சொல்லுகிறான். டச் என்பதும் தொடும் என்பதும் ஒன்றுதான். தொடும் என்றாலும் ஒன்றுதான், தொடும் தொடும் என்றாலும் ஒன்றுதான், தொடும் என்றாலும் ஒன்றுதான். ஒரே விஷயத்தை மைக்கிலே கூடுதலாக கத்துகிறான் யுவர் ஆனர். வணங்குதா? சரிதான் நான் சொல்றேன். எங்க தொடணும், எதுக்கு தொடணும், என்னத்துக்கு தொடணும், தெளிவாய் பேச வேண்டும், தெளிவாய் ஜெபிக்கணும். நான் சொல்றது பைபிளுக்கு புறம்பாக அல்ல, வேதத்தின் படிதான் சொல்லுகிறேன். சரியா? ஸ்தோத்திரிப்பார்கள். ஸ்தோத்திரம் என்றால் என்ன? நன்றி சொல்லுங்க. சோதரிக்கிறேன், 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 சோதரிக்கிறேன். objection your honor. சோதரிக்கிறேன், சோதரிக்கிறேன் என்று சொல்லுகிறானே ஒளி அவன் சோதரிக்கிறான் இல்லை. விளங்குதா? சமைக்கிறேன், 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 சமைக்கிறேன் குசினில் ரெண்டு எவ்வளவு நேரம் நீங்க சொன்னாலும் சமையல் வராது. சமைத்தால் தான் சமையல் வரும். சரியா? ஆகவே அன்பானவர்களே, இந்த சட்ட புத்தகத்தை பனையை போல செழிக்கிறவர்கள் 10 படியாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக வக்கீலிடம் போகிறீர்கள், ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ நீங்கள் அந்த வக்கீலிடம் போய் சொல்லுகிறீர்கள், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, இதற்கு நீங்கள் ஆஜராக முடியுமா என்று. அப்போ அவர் சொல்றார், இதுக்கு சட்டத்துல என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, போய் 2 நாள்ல வாங்க. 2 நாள்ல வாரீங்க. ஐயோ, பெரிய சட்ட புத்தகம், உங்க பிரச்சனை இங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, இன்னொரு 2 நாள் டைம் தரீங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன நினைப்பீங்க? வேணும் ஒரு வக்கீல் என்னங்கிட்டனா நான் வர்றேன், வேறொரு வக்கீலை தேடி போவீங்களா இல்லையா? ஒரு வக்கீல் என்றால் சட்ட புத்தகம் எவ்வளவு பெரிய புத்தகமா இருந்தாலும் அதுல இருக்கின்ற எல்லாவற்றையும் அவன் பரிச்சயமாய் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரியா? அதுபோல கிறிஸ்தவ வக்கீல்களே, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யாரா? வக்கீல்கள், சட்டத்தரணிகள். சட்டத்தரணிகளுக்கு ஒபதியாங்கிற பெயர்ல ஒரு புத்தகம் இருக்கிறதே தெரியாது. ஒபதியா ஒப்பேத்தனியாவும் விளக்குதா உங்களுக்கு? செப்பனியா சப்புனியாவும் விளங்குதா? சட்டத்தரணிகளாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிருபையுள்ள நீதியுள்ள தேவன் இருந்தாலும் எதிர் தரப்பிலே நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறான். ஆகவே நாம் ஒழுங்காக வார்த்தையை தெரிந்தவர்களாக அவனுக்கு விரோதமாக போராட வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஜெபத்துக்கு போக வேண்டும். புரிகிறதா? அப்போ அதுதான் அந்த நீதி. அடுத்தது 1 ராஜாக்கள் 6:29 வாசித்தால் அதிலே இந்த ஈச்சை மரம், இந்த பேரீச்சை மரம், இந்த பனை மரத்தை தேவாலயத்தின் அலங்காரத்துக்கு ஓவியமாக வரைந்தார்களாம். இந்த பின்னால பார்த்தீர்கள் என்றால் அழகான படத்தை அவர்கள் பிரிண்ட் செய்து அப்படியே ஃப்ரேம் செய்து வைத்திருக்கிறார்கள். சரிதானே? டெக்கரேஷன். இந்த காலத்துல இப்படி எல்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இருக்கிறது. பிரிண்ட் பண்ண முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும், லேமினேட் பண்ண முடியும். சாலமோன் தேவாலயத்தை கட்டின காலத்திலே அதெல்லாம் ஒன்றும் இருக்காதபடினால் அந்த பெரிய சுவர்களில் அழகான ஓவியங்களை தீட்டி அழகுபடுத்த வேண்டி வருகிறது. அப்படி அழகுபடுத்த ஒவ்வொரு விதமான ஓவியங்களை வரைந்தார்கள். இப்ப அந்த வசனத்தை பாருங்க, என்ன வரைஞ்சாங்க? ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமுமாக்க கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். பாத்தீங்களா? அழகழகான ஓவியங்களை அங்கே
செதுக்க அந்த சுவரிலே வடிக்க வைத்தாராம் சாலமோன். கேருபீன்கள், தேவதூதர்கள், அத்தோடு மலர்கள். ஆனால் அங்கே இன்னொன்று சொல்லப்படுகிறது, என்னவா? பேரிந்துகள். பேரிந்துகள். பாருங்கள், சில ரெஸ்டாரண்ட்ஸ் அல்லது சில அழகான இடங்களுக்கு போனால், இலங்கையில இந்தியாவில் எல்லாம் போனால் மரங்கள் வரைந்திருப்பார்கள். அடிக்கடி நீங்கள் காணக்கூடிய அழகான மரம் என்ன தெரியுமா? தென்னை மரம். ஒரு தென்னை மரத்தை இப்படி வரைந்து இப்படி குறுக்காக இன்னும் ஒரு தென்னை மரத்தை வரைவாங்க. பார்த்திருக்கிறீர்களா? ஏனென்றால் தென்னை மரத்தை வரைந்தால் அது அழகாக இருக்கும். ஆகவே பனையும் ஒரு அந்த மாதிரி உயர வளர்கின்ற ஒரு மரம் என்றபடியினால் தேவாலயத்தின் அலங்கார ஓவியத்துக்கு பனை மரம் பயன்பட்டது. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்றால் தேவனுடைய சபையை அலங்கரிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். சட்டம் தெரிந்த, தேவ வார்த்தை தெரிந்த ஒரு வக்கீலாக இருப்பது மாத்திரமல்ல, சபையில இருக்கின்ற ஒரு அலங்கார பொருள் யார்? கிறிஸ்தவன். நீங்கள் உங்களை ஆண்டவர் சபையை பார்க்கும் பொழுது அழகாக, ஆகவே சபை கட்டடம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதன் சித்திர வேலை யாராம்? நீங்கள். சித்திர வேலை நன்றா இல்லாவிட்டால் வேலை இல்லை. புரிகிறதா? இப்ப பாருங்கள், அழகான ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு அந்த சில ட்ரெயின்ஸ்ல எல்லாம் சில நேரம் அந்த ஐரோப்பா பக்கத்துல பாத்தீங்கன்னா அழகான ட்ரெயினா இருக்கும். ஆனா அப்படியே பெயிண்ட் எல்லாம் கிறுக்கி கிறுக்கி கெட்ட வார்த்தை எழுதி அசிங்கமாக்கி சீரழிச்சு வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அழகான சுரங்க வழி பாதை செய்வார்கள். பாதையில இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போவதற்கு இறங்கி நடந்தால் அந்த அழகான சுவரிலே அசிங்கமாக எழுதி கிறுக்கி வைத்திருப்பார்கள். அதுபோல சபையிலே அந்த கட்டடம் எவ்வளவு அழகா இருக்கிறது என்பது பிரயோஜனம் இல்லை. சபையின் சித்திர வேலை, அலங்கார பொருள் யார்? விசுவாசிகள். நீங்கள் அழகா இருக்க வேண்டும். சரி, அதுக்காக அழகா உடுத்திக்கிட்டு வர்றதுக்காக அல்ல. நீங்கள் அழகான சுபாவம் உள்ளவர்களாக, அழகான மலர்ந்த முகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரியா? சபைக்குள்ள யாராவது வரும்பொழுது நீங்கள் உள்ளே உட்கார்ந்து இருக்கீர்கள், ஏண்டா வந்து இதுக்கா வந்தோம் நினைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சில நேரம் கை கொடுப்பாங்க, என்ன தெரியுமா? இந்த ஆண்டு கைப்பட்டா எய்ட்ஸ் வந்துருமோங்கிற மாதிரி. இப்படி பாத்திருக்கீங்களா? கை கொடுக்கும்போது சில பேர் இப்படி இப்படி நுண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. சரியா? சில பேருக்கு கை கொடுக்கும் போது, கை கொடுத்த பிறகு எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். விசேஷமா பொம்பளைகள். சரியா? அவங்களோட கற்பு இந்த 4 விரல்ல தான் இருக்கு. நமக்கு கை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட கற்பே இல்லாம போயிரும் மாதிரி இப்படிதான் கொடுப்பாங்க. நான் கைய நீட்டினால கொடுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இல்லை, எனக்கு விருப்பம் இல்லாதனால இவங்க கை கொடுக்கல, பேசாம கும்பிட்டு இருக்கலாமோ அப்படின்னு. விளங்குதா? ஆகவே கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது முகத்தோடு, சந்தோஷத்தோடு, உள்ளத்திலே மற்றவர்களை திட்டிக் கொண்டு சந்தோஷமா ஆண்டவர் சபையை பார்க்கும் பொழுது அந்த அலங்கார பொருளே விசுவாசிகள். ஆகவே இந்த சபையை அழகாக வைத்திருக்க வேண்டும். அது போதாது. நாம் ஒவ்வொருவரும் அழகான ஆட்டிடியூட், அழகான நோக்கம், அழகான சிந்தை, அழகான முகம் இப்படி இருக்க வேண்டும். அலங்கார பொருள் அந்த பேரிந்து பனையை போல செழிப்பான். சரியா? அடுத்தது யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இயேசு எருசலேமுக்கு வரும்போது ஓசன்னா என்று குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கத்தினார்கள். இதை வாசிக்க தேவையில்லை, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 12:13. ஓசன்னா என்று குருத்தோலை பிடித்தார்கள். அது என்ன ஓலை? பனை ஓலை. அத்தோடு நீங்கள் வெளிப்படுத்தல் 7:9 பார்த்தாலும் பரலோகத்திலும் குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறார்களாம். பூமியிலே இயேசுவை குருத்தோலை பிடித்து ஆராதித்தார்கள். பரலோகத்திலும் ஆண்டவரை இந்த குருத்தோலை பிடித்து ஆராதிக்கிறார்கள் என்றால் குருத்தோலை எதை காட்டுகிறது? ஆராதனையை காட்டுகிறது. பனை குருத்தோலை ஓலை எங்க இருக்குது? மேல. சரியா? அந்த ஓலை ஆராதனைக்கு படுத்தப்படுகிறது என்றால் நாம் இருக்கிறோமே, நம்முடைய உடம்பும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். பனையை போல செழிக்கின்ற கிறிஸ்தவன் அவன் தன்னுடைய உடம்பாலும் கர்த்தரை ஆராதிப்பான். பிசாசுக்கு இது தெரியும். அதனால என்ன செய்து வைத்திருக்கிறான் தெரியுமா? சில பேருக்கு
ஆராதனைக்கு வரும் பொழுது சில பேர் இப்படி செய்வார்கள். இங்க எல்லாம் கையை தூக்கி நீட்டி கை தட்டி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிப்போம், எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதிப்போம். பிரதர், டாடி, சிஸ்டர், ஏன் நீங்க கையே தூக்கி ஆராதிக்க மாட்டீங்க? இருதயத்தில் ஏன் வாயை திறந்து நீங்க ஆராதிக்கிறீங்க? இருதயத்தை சும்மா குளறி கொண்டு, இந்த குளர்றாக்களெல்லாம் வெளியே போயிட்டு என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கா தெரியாது. இங்க கையை தூக்குறவங்க வெளியே போயிட்டு என்ன பண்றான்னு எங்களுக்கா தெரியாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கலாம். கர்த்தர் உடம்பையும் பார்க்கிறார். புரியுதா? குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அவர்கள் ஓசன்னா சொன்னது கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருந்தது, பூமியிலும் பரலோகத்திலும். அப்போ நாம் தான் அந்த பனை என்றால் நம்முடைய குருத்தோலைகளை உயர்த்தி ஆட்டிக்கொண்டு ஆண்டவருக்கு ஆராதனை செய்தால் அது ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆண்டவருக்கு அது ஆசை. விளங்குதா? ஆகவே இந்த போலியான விஷயங்களை நம்பாதீர்கள். இவர் ரட்சிக்கப்பட்டு விட்டாராம், இவருடைய பழைய மனுஷன் செத்து விட்டானாம், இவர் இப்போ ஒரு புதிய பிறவியாம். ஆனால் காலாகாலமாக இப்படியெல்லாம் கை தூக்காத சபையிலே வளர்ந்தபடியினால் இப்போ தூக்க முடியவில்லையா? புரியுதா உங்களுக்கு? சில பேர் சொல்வார்கள், எங்களுடைய மதத்தில் இப்படியெல்லாம் நாங்கள் செய்தது கிடையாது, அதுதான் முடிந்து விட்டது. நான் முன்பிருந்த சபையில இப்படியெல்லாம் செய்வது கிடையாது, அதுதான் முடிந்து விட்டது. பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான. இப்போ நீ ஒரு பேரிந்து மரம், இப்போ நீ ஒரு பேரிச்சம் பனை, ஆகவே இப்போ குருத்தோலையா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புரியுதா? ஆகவே நீங்கள் சபையில், அதனால்தான் சில நேரம் எனக்கு கவலையா இருக்கும். சில பேர் எல்லாரும் எழுந்திருந்து ஆராதிக்கும் போது சில பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். வியாதி பிரச்சனை எழும்ப முடியவில்லை என்றால் உட்கார்ந்திருந்தால் பரவாயில்லை, சரியா? எழும்பி இருந்து ஆராதிக்கும் போது அது கர்த்தருக்கு அடையாளமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து ஆராதிக்கும் போது அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. புரிகிறதா? இன்றைக்கு சும்மா விதண்டாவாதம் பேசுவார்கள். கர்த்தரை ஆட்டினா கையை ஆட்டினால் என்ன, ஆட்டாவிட்டால் என்ன. இந்த மாதிரி ஜனங்கள் அன்றைக்கு இயேசு கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு வரும்போது நின்றிருந்தால் குருத்தோலையை கையில் எடுத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் ஓரத்தில் நின்று ஓசன்னா, எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்ற குருத்தோலையில இப்படி ஆட்டும் போது இவர் மாத்திரம் வந்துட்டு ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா சொல்லிட்டு இருந்திருப்பார். விளக்குதா? புரியுதா உங்களுக்கு? பரலோகத்துக்கு போனாலும் அவ்வளவுதான், எல்லாம் குருத்தோலை பிடிச்சு நிற்பாங்க. பரலோகத்துல இருக்கு குருத்தோலை. கர்த்தர் இருந்து வச்சுப்பாங்க, கர்த்தாவே உமக்கு ஓசன்னா. விளக்குதா? திமிர் கூடாது. நாம் பனை மரமாக இருப்பது என்றால் நம்முடைய உடம்பு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். புரிகிறதா? நீதிமான் பனையை போல செழிப்பான். அடுத்தது, பனை மரத்திலே மற்ற நிறைய மரங்களை போல, எல்லா மரங்களை போல ஆணி வேர் இருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த ஆணி வேர் உள்ளே போகிறதோ அந்த அளவுக்கு அந்த பனை மரம் உறுதியா இருக்கும். ஆணி வேர் போனால் அந்த மரம் அந்த இடத்திலேயே இருக்கும். அப்படியா இல்லையா? அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பதென்றால் அவன் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கழற்றி கழற்றி வேறு வேறு இடங்களில் நடப்பட முடியாது. வழங்குதோ? ஐரோப்பாவில் இருக்குது தானே ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? சபை விட்டு சபை ஓடுற அந்த கூடு விட்டு கூடு பாயிற அந்த மந்திரம் கிறிஸ்தவர்களுக்கு தான் வந்திருக்கு, தெரியுமா? அந்த பழைய கதைகளை நாங்க பார்ப்போமே, கூடு விட்டு கூடு பாய்வாங்க. அது போல சபை விட்டு சபை பாயிரும் மந்திரம் வளர முடியாது. இன்றைக்கு சில சபையில இருப்பார்கள், சபை பிடிக்காது, வேற சபைக்கு போவார்கள். ஒரு இடத்திலே இருந்து ஆணிவேர் போனால்தான் ஒழுங்காக வளர முடியும். புரிகிறதா? எந்த ஒரு சபையும் பெர்ஃபெக்ட் கிடையாது, எந்த ஒரு சபையும் சம்பூர்ணமான சபை கிடையாது. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சபை விட்டு சபை பாய்ந்து கொண்டு அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்க கூடாது. அப்படி இருந்தால் அவர்களுக்கு அந்த ஒழுங்கான ஆணிவேர் வளர்ச்சி வராது. ஆணிவேர் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பனை மரத்தை பார்த்தால் தெரியும் இதனுடைய வேர் எவ்வளவு ஆழமாக போயிருக்கிறது என்று. சரியா? ஒரு இடத்திலே இருந்து உறுதியாக கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும்.
ஒரே விசுவாசத்திலே இருக்க வேண்டும். ஆணி வேர் என்றால் ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம். கொஞ்ச காலத்துக்கு பிறகு விசுவாசம் வேற விதமாய் மாறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? டிவி பார்த்து, யூடியூப் பார்த்து, ஒவ்வொரு விஷயங்களை வாசிச்சு எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய அந்த வேறாக இருக்கும் நம்முடைய விசுவாசத்தை குழப்பிக் கொள்ளக்கூடாது. 1000 பேர் 1000 பிரசங்கிக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளை பார்த்தால் 1000 உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. புத்தகங்களை பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு விதவிதமான உபதேசங்கள். நாம் ஒரு உபதேசத்துக்குள்ளே அடங்கி இருந்து வேறு போக விட்டு வளரும் போது பனையை போல செழிக்கிறவர்களா இருப்போம். பனையை பற்றி கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். இஸ்ரவேலுக்கு நீங்கள் போன பொழுது இதை கவனித்தீர்களா? அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களா எனக்கு தெரியாது. இந்த பேரிந்து, இந்த பனையிலே பேரிந்துகள் ஒரு 64 65 வர்க்கங்கள் இருக்கின்றன. சில மஞ்சள் நிறமா இருக்கும், சில ஆரஞ்சு கலராக செம்மஞ்சள் நிறமாக இருக்கும், சில சிவப்பாக இருக்கும். இந்த பேரீச்சம் பனை என்பது நம்முடைய இலங்கையில் இருக்கின்ற பனை மரத்து பனம்பழம் போல பெரிதாக இருக்காது. சின்ன காய்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு கொப்பிலே 100கணக்கான பழங்கள் இருக்கும், அநேக கொப்புகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, தூர இருந்து பார்க்கும் போது அந்த பனை மரம் சாடையாக தெரிந்தாலும் அந்த பனம் அந்த 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 பேரீச்சம் பழங்கள் கனி பழுத்திருக்கும் போது லைட் போட்டது மாதிரி தெரியும். தூரம் இருந்து பார்க்கும் போது பேரீச்ச மரங்கள் இருக்கின்றன என்று தெரியும். தூர இருந்து மரம் தெரிவதற்கு முன்னாகவே பளிச்சென அந்த கனிகள் தெரியும். நீதிமான் பனையை போல செழிக்கும் போது யார் எங்கிருந்து அந்த மனுஷனை பார்த்தாலும், நம்மை பார்த்தாலும், நம்முடைய வாழ்க்கையின் ஆவியின் கனி அவர்களுக்கு தெரியும். ஆவியின் கனி அதான் எழுதி போட்டிருக்கு, சரியா? ஆவியின் கனி, கனிகள் அல்ல, ஓகே? ஒரே விதமான கனி. அதுக்குள்ள 9 விதமான வித்தியாசமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த 9ம் இருக்க வேண்டியதுதான் அந்த கனி. அப்போ தூர இருந்து உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கட்டும், நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தெரிய வேண்டும், இந்த நபருக்கு நிறைய அன்பு இருக்கிறது. விளங்குதா? அந்த மரத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறதே கனி இருக்கிறது என்று. அதுபோல உங்களை பார்க்கும் பொழுது அன்பு இருக்கிறது. வாவ், இவர் ஒரு சந்தோஷமான ஒரு நபர், ரொம்ப சமாதானமானவர், எவ்வளவு நீடிய பொறுமையும் சாந்தமும் இருக்கிறவர் பாருங்கள், ரொம்ப தயவாய் நடந்து கொள்கிறார், சரியா? அத்தோடு அவர் இச்சையை அடக்கி அவர் நல்ல விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த 9 விஷயங்களும் தூர இருந்து பார்க்கும் பொழுதே நம்மை குறித்து தெரிய வேண்டும். இவற்றுக்காகத்தான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல செழிப்பான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்த மரம், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கேதுரு மரம் என்றால் சீடர், சீடர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். வேதத்திலே 75 தடவைகள் அந்த மரத்தை பற்றி சொல்லப்படுகின்றன. சரி, கேதுரு மரம் இது பனை மரம் மாதிரி வாதுகள் இல்லாத மரம் அல்ல. இந்த மரம் உயரமாய் வளர்வது மாத்திரமல்ல, இந்த வாதுகள் கொப்புகள் எல்லாம் நன்றாக படர்ந்து போகக்கூடிய நல்ல உறுதியான மரம். சரி, கேதுரு மரம் என்றால் கேதுரு மரம், அது ஏன் லீபனோனில் உள்ள கேதுரு மரம்? இப்போ கேதுரு மரம் இஸ்ரவேலிலும் இருக்கின்றன, சரியா? இஸ்ரவேலை நேசிக்கிற ஆண்டவர் கேதுரு மரம் என்று சும்மா சொல்லியிருக்கலாம். அது ஏன் லீபனோனில் உள்ள கேதுரு மரம்? என்னவென்றால், ஆண்டவர் தானே இந்த உலகத்தை படைத்தார். ஆண்டவர் ஒரு காட் ஆஃப் டைவர்சிட்டி, நிறைய வித்தியாசங்களாக அவரோட படைத்திருக்கிறார், இல்லையா? இங்க முகங்களை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு வித்தியாசமா இருக்குது தானே. அது போல மீன்கள், தாவரங்கள் எவ்வளோ விதவிதமாக உண்டாக்கியவர். அதே போல மண் வளத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாகத்தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லா தாவரங்களும் எல்லா இடத்திலும் வளராது. இப்போ நான் கண்டியில இருந்து வருகிறேன். கண்டியிலே பேராதனை பூங்கா என்று ஒன்று இருக்கிறது.
சின்ன காலத்துல இருந்து நான் யாழ்ப்பாணம் பார்த்திருக்கவில்லை. அந்த காலத்திலே நான் முதல் யாழ்ப்பாணம் போகும்போது எனக்கு வயது 15. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் முதல் பார்த்த பனை மரம் இலங்கை பனை மரம் பேராதனை பூங்காவிலே இருக்கிறது. பேராதனை பூங்காவிலே 1800ஆம் ஆண்டுகளிலே நடப்பட்ட வரிசையாக நடப்பட்ட அந்த பனைமர பிரதேசம் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துக்கு போனா இதுதான்டா பனைமரம், யாழ்ப்பாணம், மன்னார், இந்த பக்கத்துல வவுனியா, இந்த பக்கத்துல எல்லாம் இது நிறைய இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ அந்த அடிக்கடி பூங்காவுக்கு போகிறபடினால் பனைமரம் என்றால் இதுதான் என்று தெரியும். உண்மையாக அதுதான் பனைமரம். பனைமரத்தை பற்றி நன்றாக தெரியும். முதல் நான் யாழ்ப்பாணம் போய் பனைமரம் பார்த்த பொழுது, என்னடா இது, இந்த பனைமரம் எல்லாம் இவ்வளவு உயரமாக அகலமாக செழிப்பாக இருக்கிறதே, நம்ம ஊரிலும் இருக்கிறதே பனைமரம் என்று நினைத்தேன். காரணம் என்னவென்றால், சில மரங்களை நீங்கள் எங்கு வைத்தாலும் அது வளரும். ஆனால் அவை வளருவதற்கென்ற அந்த சாரமுள்ள மண், வளமுள்ள மண் காலநிலை இருக்கின்ற இடத்திலே அவற்றை நட்டால் செழிப்பாக வளரும். விளங்குதா? அதுபோல இஸ்ரவேலிலும் கேதுரு உண்டு, சைப்ரஸிலும் மத்திய கிழக்கு நாடுகள் அநேக நாடுகளில் இந்த கேதுரு மரம் உண்டு. ஆனால் லீபனோனை தான் ஆண்டவர் தெரிவு செய்தார் சிறந்த கேதுரு மரங்கள் வளர்வதற்கான இடமாக. ஆகவே இஸ்ரவேலுக்குள்ளே இந்த சங்கீதம் பாடப்பட்டாலும் சும்மா நீதிமான் கேதுருவை போல செழிப்பான் என்று சொன்னால் அவன் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கின்ற கேதுருவை போல செழிப்பான் என்று நினைத்துக் கொள்வார். அந்த எனக்கு பனை மரம் என்று சொல்லியிருந்தால் பேராதனை பூங்காவில் இருக்கின்ற பனை மரம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதனால் தான் தெளிவாக சொல்லப்படுகிறது, லீபனோனில் உள்ள கேதுருவை போல. அப்போ கேதுரு மரம் என்று நம்மை ஆண்டவர் சொல்லும் போது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கவிஞர் ராலி, கவிஞர் கண்ணதாசன் பாடுவதற்காக எழுதிய பாடல், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதாவது எந்த மரம் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல இருந்தால்தான் அது வளரும். இப்போ பேராதனை பூங்காவில் இருக்கிற பனை மரம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்திலே உள்ள பனை மரம் போல வளராது. வணங்குதா? அது போல நீதிமான் எந்த சபையில இருந்தாலும் வளருவான், எந்த மெய்ப்பனுக்கு கீழே இருந்தாலும் வளருவான். ஆனால் இருக்க வேண்டிய சபையிலே, இருக்க வேண்டிய உபதேசத்திலே, இருக்க வேண்டிய மெய்ப்பனுக்குள்ள இருந்தால் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். புரிகிறதா? புரிகிறதா உங்களுக்கு? இருக்க வேண்டிய, இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. ஆண்டவர் நன்றாக, ஆண்டவருக்கு தெரியும் யார் எங்கே பிறக்க வேண்டும் என்று. ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். சில பேர் சொல்வார்கள், ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தது அநியாயம், நானாக இருப்பதை விட நான் ஒரு வெள்ளைக்காரனாக இருந்திருந்தால் அநேக சாதனைகளை நடத்தியிருப்பேன். நிறைய பேருக்கு நினைப்பு, பெரிய சரியா, நான் அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானியுடைய மகனா பிறந்திருக்க வேண்டியவன், தப்பித்தவரை யாழ்ப்பாணத்துல சுப்பிரமணியத்துக்கு மகனா பிறந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. யாராவது சுப்பிரமணியம் பிறந்திருக்கேன் இல்லையே? சும்மா சொல்றது. ஆண்டவருக்கு தெரியும் யாரை எங்கே பிறக்க வைப்பது என்று. சில நேரம் சில நல்ல, அதாவது நாம் பிறக்க வேண்டிய குடும்பம், யாராவது இங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பாவுக்கு நான் பிறந்திருக்காமல் வேறொரு நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கலாமே என்று நினைப்பவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல அம்மா அப்பாவை கொடுக்கவில்லை என்றால், அவர்களுக்கு நீங்கள் பிள்ளையாய் பிறந்து அவர்கள் நல்லவர்கள் என்ற நிலைமையை இழந்து போய்விடுவார்கள். அந்த நல்ல அம்மா அப்பாவுக்கு நீங்க பிள்ளையா பிறந்து அவங்க நாசமா போறதை விட இப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் நீங்க சரி என்று ஆண்டவர் நினைக்கிறார். சும்மா சொல்றேன், கோச்சிக்கிறாங்க. சரியா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், யாருமே
நாம் தமிழர்களால் பிறந்ததை குறித்து துக்கப்படக்கூடாது. இலங்கையிலே பிறந்ததை குறித்து துக்கப்படக்கூடாது. இந்த காலத்திலே பிறந்ததை குறித்து துக்கப்படக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியும் எந்த மரத்தை எந்த நாட்டில் எந்த காலத்திலே நட வேண்டும் என்று. ஒரு நோக்கத்துக்காக, அவருடைய திவ்ய நோக்கத்துக்காக உங்களை நீங்களாக கர்த்தர் படைத்திருக்கிறார். சில பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் போய்கொண்டிருந்தால் கர்த்தருக்கு தெரியும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க கூடியவர் நீங்கள் தான் என்று உங்கள் மேல் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதனால் தான் உங்கள் கணவர் பொல்லாதவரா, அந்த மனுஷனுக்கு மனைவியா இருப்பதற்கு நீங்கள் மட்டுமே சிறந்தவர் என்று ஆண்டவர் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அந்த மனுஷனுக்கு உங்கள் மூலமாக ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அந்த மனுஷனை மாற்றி ஆசீர்வாதமாயிருங்கள். சரியா? உங்களுடைய மனைவியுடைய வாயை உங்களுக்கு அடக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உலகத்தில் எவனுமே தன் மனைவியின் வாயை அடக்கினவன் இல்லை. உலகத்தில் எந்த பெண்ணை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இப்பொழுது இருக்கிற அதே நிலைமை உங்களுக்கு வந்துதான் ஆகும். ஆகவே இந்த வாயை நீங்கள் சொல்லலாம். எப்படி இப்படி சொல்லுவீர்கள் பாஸ்டர்? என்ற மனுஷன் வாயை உங்களுக்கு தெரியாது. தெரிய தேவையில்லை. அந்த வாயை சமாளிக்கக்கூடிய ஒரே நபர் இந்த பூமியிலே தாங்கள் தான் என தாவரன் அறிந்தார். அழகதா? அதே மாதிரி நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல எவ்வளவு நல்ல பாஸ்டர் மாரெல்லாம் இருக்கிறாங்க. போயும் போயும் நமக்கு இப்படி ஒன்றையா கர்த்தர் கொடுத்தார். உண்மையாக சொல்லுகிறேன், உங்களுக்கு சரியான பாஸ்டர் இவர் தான் என்று கர்த்தர் தீர்மானித்தார். ஆமென். அதே போல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்திலே எத்தனையோ நாடுகளிலே எத்தனையோ கிறிஸ்தவன் இருக்கிறார். அவருக்கெல்லாம் நான் ஒரு மேய்ப்பனாய் இல்லாமல் இதுகளுக்கு என்னை மேய்ப்பனாய் வைத்தாரே. உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஊழியத்துக்கு ஏற்ற ஆடுகள் இவைதான் என்று கர்த்தர் நினைத்தார். ஆகவே கட்டிக்கொண்ட வாத்தியத்தை வாசித்துக் கொண்டே பகடியை போல சொன்னாலும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லாததுக்கு காரணம் திருப்தி இல்லை. சரியா? இப்போ லீபனோனில் உள்ள கேதுரு இப்படி நினைக்கலாமே, ஐயோ நான் இஸ்ரவேலிலே இல்லை என்று. ஆனால் இஸ்ரவேலிலே இருக்கிற ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இஸ்ரவேலன் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தை கொடுக்கும் பொழுது லீபனோனில் உள்ள கேதுரு என்று சொல்லி அதை மகிமைப்படுத்தி விட்டார். பார்த்தீங்களா? அது லீபனோனிலே இருக்கிறது. ஆனால் சங்கீதம் 92:12 அது மகிமைப்படுகிறது. ஆமென். அது போல கர்த்தர் உங்களை சரியான இடத்துல வைத்திருக்கிறார். சரியான நபருக்கு உங்களை மனைவியாகவோ கணவனாகவோ கொடுத்திருக்கிறார். சரியான பெற்றோருக்கு உங்களை பிள்ளைகளாக கொடுத்திருக்கிறார். சரியான பிள்ளைகளை உங்களுக்கு பெற்றோராக கொடுத்திருக்கிறார். என்ன குறை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் சரி என்று கர்த்தர் நினைத்தபடினால் கர்த்தர் கொடுத்ததை சந்தோஷமாக அனுபவிக்கும் போது வளருவீர்கள். உங்களுக்கு ஏற்ற ஊழியரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியருக்கு ஏற்ற மந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுக்கு மட்டும் ஆமென் அவ்வளவு வருது. அடி மேல அடி அடிச்சா, எல்லாருக்கும் தான் சொல்றேன், அடி மேல அடி அடிச்சா அம்மிதான் நகரும், ஆட்கள் நகரம் மாட்டார். அடி மேல் அடி அடித்தால் ஒன்று திருப்பி அடிப்பார்கள், இல்லை ஓடுவார்கள். அடுத்தது இந்த திருப்தி இல்லாத தன்மை. இப்ப லீபனோனிலே இருக்கிற கேதுரு மரம் அங்கே இருந்து கொண்டு ஐயோ இஸ்ரவேலிலே பசுமை இருக்கிறது, இஸ்ரவேலிலே தண்ணீர் இருக்கிறது, ஐயோ அந்த தண்ணீர் வராவிட்டால் இந்த தண்ணீர் நான் குடிக்க மாட்டேன் என்றால் அது செத்து போகும், வளராது. ஆகவே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நன்றாக ரசித்து இந்த கேதுருவை போல நாம் நன்றாக வளருவோம். வசனம் வாசிக்க தேவையில்லை, சொல்லுகிறேன். ஆமோஸ் 2:9
2 ராஜாக்கள் 19:23 கேதுருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? வளருகிற மரம், வளர்ச்சி உள்ள மரம். அந்த கேதுரு மரங்கள் பொதுவாக என்றைக்குமே வளருவதை நிறுத்தாது தெரியுமா? மனுஷர்களை போல அல்ல. வசனங்கள் ஆமோஸ் 2:9, 2 ராஜாக்கள் 19:23. சரியா? இப்போ மரங்கள், தாவரங்கள் வளருவதை என்றைக்குமே நிறுத்தாது, வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் இந்த கேதுரு மரம் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும். சரி, அது நேரடியாக மாத்திரமல்ல, அதனுடைய கொப்புக்கள், வாதுக்கள் எல்லாம் கூட அதிகமாக வளரும். இப்போ நீதி என்று சொல்லும் போது வேதத்திலே நீதி, ஆண்டவர் நீதி உள்ளவர். வேதத்திலே நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி என்றால் இரண்டு காரியங்கள் அதில் அடங்குகிறது. ஒன்று, தேவனோடையான சரியான உறவு. அடுத்தது, மனுஷர்களோடையான சரியான உறவு. ஆங்கிலத்திலே righteousness is the right relationship between man and God என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு மனுஷன் ஆண்டவரோடு நல்ல உறவில் இருந்தால்தான் மற்ற மக்களோடு நல்ல உறவில் இருக்க முடியும். மற்ற மக்களோடு நல்ல உறவில் இருந்தால்தான் ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்க முடியும். நியாயப்பிரமாணத்தை சுருக்கி இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்லுகிறார். முதலாவது, நீ உன் தேவன் மேல் அன்பு கொள், உன் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நீ ஆண்டவரை நேசி. அதே போல உன் அயலானை உன்னை போல நேசி. இப்படி ஆண்டவர் இந்த நீதியை நிலைநாட்டுகிறார், ஆண்டவராகிய இயேசு. இப்போ ஆண்டவரோடு சரியான உறவு வைத்திருக்கும் பொழுது மற்றவர்களோடு சரியான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எல்லாரோடும் போய் ஒட்டி உறவாடி இருப்பது அல்ல. சில பேரோடு வைத்துக் கொள்ள வேண்டிய நல்ல உறவு கையளவு தூரத்திலே இருக்க வேண்டும். விசேஷமாக பாவிகள். வேதத்திலே ஆரம்பத்திலேயே எப்படி வாசித்தோம்? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளின் வழியிலே நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல். மனுஷர்களோடு நல்ல உறவிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காருகிறவன் அந்த மனுஷனோடு நல்ல உறவிலே இல்லை. இவன் தன்னுடைய உறவையும் கெடுத்துக் கொள்ள வருகிறான், நீதியை குலைத்துக் கொள்ள போகிறான். ஆகவே சபையிலே இருப்பவர்கள் ஒருவர் நேசிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரை அறியாத ஜனங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை வெறுக்க கூடாது, ஒதுக்க கூடாது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும், நாமும் பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு. அப்போ வளர்ந்து நாம் எல்லா விதத்திலும் இந்த உறவுகளிலே வளர வேண்டும். சபையிலே இருப்பவர்கள் எல்லாரையும் நேசித்து எல்லாரும் நல்ல ஐக்கியமாய் இருக்கின்ற அந்த தன்மை நமக்கு வர வேண்டும். வசனத்திலும் வளர வேண்டும். சரி, 2 சாமுவேல் 5:11 வாசி. 2 சாமுவேல் 5:11. சீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அந்த தீருவின் ராஜா தாவீது ராஜாவுக்கு பரிசு அனுப்பும் பொழுது எந்த மரத்தை அனுப்புகிறார்? கேதுரு. தீரு எங்க இருக்கிறது தெரியுமா? சரியா? மத்திய தரை கடலிலே அவர்கள் அந்த மரங்களை வெட்டி போட அது அப்படியே அடிபட்டு அப்படியே இஸ்ரவேலுக்குள்ளே வரும். அவர்கள் அங்கே அதை எடுத்துக்கொள்வார்கள். அப்படித்தான் அந்த காலத்திலே அந்த மரங்களை லெபனானிலிருந்து இஸ்ரவேலுக்கு அனுப்பினார்கள். அப்போ தீரு மன்னன் தாவீதுக்கு கொடுத்த பரிசு என்ன? இந்த கேதுரு மரம். ஆகவே பரிசு பொருள் என்றால் பெருமதியான பொருள், அப்படித்தானே? நீங்கள் யாருக்காவது பரிசு கொடுத்தால் பெருமதியானதை தான் கொடுப்பீர்கள். நீங்கள் கொடுக்கின்ற பரிசை வைத்து அவர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை கண்டுபிடிக்கலாம். சரியா? அதாவது இப்படிதான் 2 விதமா இருக்கு, நல்லா கவனிச்சுக்கிறீங்க. பரிசை பார்த்து அதை கொடுப்பவருக்கு அந்த பரிசு பெறுபவர் எவ்வளவு முக்கியம் என்றும் கண்டுபிடிக்கலாம். ஒருவர் இன்னொருவரை எந்த அளவுக்கு முக்கியமாய் நினைக்கிறார் என்பதனை வைத்து எப்படிப்பட்ட ஒரு பரிசை கொடுப்பாராய் இருக்கும் என்றும் சிந்தித்து பார்க்கலாம். சரியா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு கல்யாண வீடு நடக்கிறது. எத்தனை பேர் பரிசு கொண்டு வந்து கொடுப்பார்கள்? விலை உயர்ந்த பரிசை யாராவது கொண்டு வந்து கொடுத்தால் நிச்சயமாக
அவர்கள் இந்த திருமணம் செய்பவர்களுக்கு அதிகம் வேண்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். சரிதானே? சும்மா ஏனோ தாரம் என்று சில பேர் சும்மா அந்த பேமெண்ட்ல இருக்கிற கிளாஸ் செட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறதும் உண்டு. கல்யாணத்துக்கு என்றே சில கிளாஸ் செட் இருக்கு. சரிதானே? அதெல்லாம் வந்தா தெரியும் இது யாருக்கு கொடுத்தது என்ன. சரியா? சில கல்யாண பரிசுகளை அவுத்து பார்க்கும்போது கிளாஸ் செட் எல்லாம் திறந்து கூட பார்க்க, கிளாஸ் செட்டை அங்கிட்டு வைங்க. அப்புறம் வால் கிளாக், இந்த மாதிரி வால் கிளாக் எல்லாம் வருமா, எல்லாம் திடீர்னு ஒரு பெரிய பாக்ஸ் என்னவென்று தெரியாது அழகாக இருக்கிறது என்றால் யாருடைய பெயர் போட்டிருக்கிறது என்று பார்த்து அதிலே ஒருவருடைய பெயர் போட்டிருக்கிறது என்றால் இவர்களுக்கு தெரியும் அவர் நிச்சயம் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளைத்தான் கொடுத்திருப்பார்கள். சரிதானே? அப்போ கேதுரு மரம் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு பரிசாய் கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு பெருமதியான மரமாக இருக்கிறது. அது போல கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமா? இப்போ கிறிஸ்தவர்கள் யாருக்கு யாரால் பரிசாய் கொடுக்கப்பட போகிறார்கள்? உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களை எல்லாம் தயார்படுத்தி ஒரு மனவாட்டியாக ஆக்கி நடுவானத்தில் இயேசு வரும் பொழுது சபையை எடுத்துக்கொண்டு ரப்சரிலே கொண்டு போய் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவானவருக்கு பரிசாய் கொடுக்க போகிறது உங்களைத்தான். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பெருமதியானதா இருக்குமா இல்லையா? இயேசு நடுவழி வரை ஏன் வருகிறார் தெரியுமா? அவர் அங்கே இருந்த அந்த பரிசை எடுத்து கொண்டு போய் பிதாவுக்கு கொடுப்பதற்காக. ஆமென். அப்போ திருத்துவ தேவன் ஒரே தேவன், ஆனாலும் 3 நபர்கள் அல்லவா? அந்த ஒரே தேவன் ஒருவருக்குள்ளே ஒருவர் பரிசாய் கொடுத்து கொள்ள பயன்படுத்துகின்ற அந்த பரிசு பொருள் நீங்கள் என்றால் எவ்வளவு பெருமதியானவர்களாய் ஆண்டவர்களை நினைக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் லீபனோனின் கேதுருவை போல ராயல் இம்பார்ட்டன்ஸ், ராஜரீக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். சரியா? ஆனால் அந்த கேதுரு மரம் நொடித்து போய் வளைந்து இப்படி காணப்பட்டால் அது அழகல்ல. ஆகவே எல்லாரும் நல்ல ராஜரீக பிரசன்டாக இருங்க. மாட்டீங்களா? கடைசியாக 2 வசனங்களை நான் சொல்லுகிறேன். அதுல ஒரு வசனத்தை வாசிக்க கடைசியாகனா பாடம் முடியல. கேதுரு மரம், சரியா? எத்தனையோ மரம் இருக்கு பாஸ்டர். எனக்கு 10-11 மணி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறீங்க. விடியும் வரை ஏன்னா உட்கார்ந்து கேட்பீங்க, கேட்கிற மாதிரி நடிப்பீங்க, தூங்குவீங்க, நின்று கத்த வேண்டியது நான் தானே. தேங்க்யூ. 2 வசனங்கள் சொல்றேன். லேவியராகமம் 14:4, எண்ணாகமம் 19:6. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஏதாவது ஒரு வசனத்தை வாசி. லேவியராகமம் 14:4, எண்ணாகமம் 19:6. சுந்தரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு